அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய தினம் டைட்டிலில் நம்ம சொல்லியிருந்தோம், தாயிற் சிறந்த தயான தத்துவனே. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எழுதிய அந்த வாசகம். ரொம்ப பேர் கேட்டாங்க, சிலர் கேட்டிருந்தாங்க, அது என்ன தயான புரியல, தாய் புரியுது, இது என்ன புரியலையே தயா அண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது தாய் என்பது புரியுது, எல்லாத்துக்கும் தாய் அம்மா அப்படிங்கிறது புரியும். இதில் இருப்பவங்களுக்கு, பெருமானவர்களுக்கு, நம்ம கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் தயா ஆன தத்துவனே அப்படின்னா தெரியும். பலருக்கு தயான்னா என்னன்னு தெரியாது. ஆனால் தயா தயானவனே, தயாளன் அப்படின்னா கருணை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, தெரிந்தது தாய் என்பது தெரியும், தயாளன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல அப்படின்னா அதை கற்றுக்கொள்வது. தெரிந்ததிலிருந்து தெரியாததை கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. நமக்கு என்ன தெரியுமோ அதன் மூலமாக கற்றுக்கொள்வதுதான் கல்வி. ஸோ ஒரு விஷயத்தையும் நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அதிலிருந்து தான் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். அப்போ அன்பு என்பது அடிப்படையான ஒரு விஷயம். இதிலிருந்து தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகும். இதுல திருவாசகத்தினுடைய மாணிக்க வாசகர் எழுதிய இந்த செய்திங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா கடவுள்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். அது சிவபெருமானை பற்றி பாடுவதாக இருந்தாலும் கூட அதுல அவர் சொல்றாரு, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படிங்கிறது. அதாவது தென்னாட்டில் நாம் சிவன் என்று போற்றுகிறோம். உலகத்தில் உள்ள எந்த நாடுகளில் யார் போற்றினாலும் அதனுடைய பெயர் எதுவாக இருந்தாலும் அது சிவனாகவே இருக்கிறார். எனவே கடவுள்களுக்கு பேர் சூட்டப்படுகின்ற பெயர்கள் வேறுபாடுகள் இருந்தாலும், மதங்களாக இருந்தாலும் அதில் வேறுபாடுகளை பார்க்க மாட்டோம் என்பதுதான் தமிழ் மறையினுடைய அடிப்படை நாதம். ஸோ கடவுள்களாலும் அல்லது மதங்களாலும் வேற்றுமை என்பது கருதாமல் அனைவருக்கும் உயர்ந்த ஒரே சக்தியாக இருப்பது இறைவன் அப்படிஎன்பதை இந்த இடத்துல சொல்லியிருக்கு. எனவே இந்த டைட்டில் சொல்றதுக்கான அடிப்படையான காரணம், நாம் ஒரே இறைசக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக மதங்கள் மாறியிருந்தாலும் கூட அடிப்படையில் இறைசக்தி என்பது ஒன்றுதான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மற்ற கடவுள்களை விடவும் தமிழ் தமிழ் வழிகளில் சொல்லப்படுகின்ற, குறிப்பாக சிவன் எடுத்துக்கொண்டால் நீங்க எப்படி வேணாலும் பூஜிக்கலாம். தாயாக, தந்தையாக, குழந்தையாக, எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, காதலியாக, காதலனாக, இல்ல கோவப்பட்டு கூட பேசலாம். ஆனால் நீ எப்படி இருந்தாலும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மிக சிறந்த தயாளன், கருணை உள்ள கடவுளாக சிவன் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார் என்பதை இது சொல்லுகிறது. எப்படி என்றால், ஒரு தாய் தந்தை, அதற்கு ஒரு குழந்தையில் ஈடுபாடு, தந்தையை விட தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான அடிப்படை காரணம், கருவில் வளர்கின்ற பொழுது அந்த கருவாக இருக்கக்கூடிய குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவையும் சிலிர்ப்பாக உணர்கின்றவள் தந்தையை விட தாய். எனவேதான் அந்த இடத்தில் சிவபெருமானை பல இடங்களில் சிவனை தாயுமானவர் என்று நாம் சொல்லுகின்றோம். காரணம், தாயை போன்று அன்பு கொண்டு கருணை கொண்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய இறைவன் என்று. அதே அந்த இடத்துல நீங்க ஜீசஸையும் வச்சுக்கலாம், அல்லாவையும் வச்சுக்கலாம், புத்தரையும், யார் வேணாலும் வச்சுக்கலாம். அதில் எந்த வேறுபாடும் இறைவன் காண்பது கிடையாது. மனிதர்களுக்குள் வேறுபாடு உண்டே தவிர இறைவன் அதை வேறுபாடாக கருதுவது இல்லை. அதை அதில் உச்சபட்சமா சொல்லணும்னா, இறைவனை பற்றி, சிவனை பற்றி பாடுகின்ற பொழுது, பித்தா பிறை சூடி பெருமானை அருளால், அந்த பாட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல பித்தா அப்படின்னா, இப்ப கலோக்கியலா பேசுறேன்னு வச்சுக்க, பித்தன் என்றால் மூளை சரியில்லாதவர் என்கின்ற பொருள். இன்னும் ரொம்ப லோக்கலா கலோக்கியலா போனோம்னு வச்சுக்க, என்னடா சிவனை போய் இப்படி திட்டுன்னு நம்மள திட்டுவாங்க. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒருத்தரை மோசமாக திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டக்கூடிய இடத்துல சிவபெருமானை திட்டும் போது அவர் மகிழ்ந்து பேசுகிறார். இதையே முதல்ல வச்சுக்க, நீ என்னை திட்டுறது கூட எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்தை யார் சொல்வார்னு சொன்னாக்கா ஒரு தாய் தான் சொல்லும். முதல்ல குழந்தை பேசும்போது டப்புன்னு கன்னத்தில் அடிக்கும் போது அதை ரசிப்பார்கள், உதைக்கும் போது ரசிப்பாங்க குழந்தையா இருக்கும்போது. அது மாதிரி முதல்ல பேசும்போது, திட்டும்போது வா போ நீ அப்படின்லாம் பேசினாலும் கூட அம்மாவா இருந்தாலும் அப்பா ரசிப்பார்கள். ஏனென்றால் மழலை சொல் முதல்ல கேட்கிறோம் அப்படிங்கும்போது அதை மகிழ்ந்து கேட்பார்கள். அதே போல்தான் இறைவன். இப்போ இறைவனுக்கும் மனிதர்களுக்குமான வித்தியாசம் எப்படின்னா, தாய் என்பவள் 10 மாதம் சுமக்கிறாள், அதன் பிறகு வளர்கிறோம், ஒரு காலகட்டத்துல முடியுது, சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கு. இறைவன் என்பவன் எல்லா காலகட்டத்திலும், நீ முதலில் உயிராக ஒரு உயிராக பிறப்பெடுத்ததிலிருந்து
படிப்படியாக மனித பிறவி எடுத்து இறைவனை அடைகின்ற வரை உன்னை கருவறையில் தாங்கி உன்னுடைய அனைத்து இன்ப துன்பங்களையும் கவனித்து உனக்கான சரியான பாதையை காட்டிக் கொண்டிருப்பவன் இறைவன் என்பதால் தாயை விட சிறந்த தயாளன். தாய் என்பவள் 10 மாதமும் அல்லது வாழும் காலத்தில் மட்டும் இருக்கிறார். ஆனால் நீ பிறக்கின்ற ஒவ்வொரு பிறப்பிலும் உன்னை பற்றி அறிந்து உனக்கு தேவையானது கொடுத்து கொண்டு வழிகாட்டி கொண்டே இருக்கின்ற கருணை உள்ளவன் கடவுள் என்பதால் தாயை விட சிறந்த தயாளனை என்று நாம் சொல்லுகின்றோம். இதுல இன்னும் அடிப்படையில சொல்லணும்னா, சிவனை நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். டான்ஸ் ஆடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரி எல்லா வகையிலும் இருக்கலாம். அவர்கள் கோவித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆக வேறுபாடு கருதாமல் இறைவனை நாம் வழிபடுவதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தமிழ் மறை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ இப்போ இந்த விஷயத்துல வரும்பொழுது அப்படிதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் கதா காலட்சேபம் நடத்துவாங்க இல்ல, ஸ்பிரிச்சுவலா ஒரு கிளாஸ் நடத்து இறைவன் எப்படி இருக்கிறான் எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் நம்ம சொல்லிட்டு இருக்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு இதுல இறைவனை பற்றி சொல்றாங்க. சொல்லிட்டு மிகப்பெரிய தத்துவத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பிரேக் விடுறாங்க, லஞ்ச் பிரேக் விடும்போது அப்ப சொல்றாரு அவரு, உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இது வரைக்கும் பேசப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம லஞ்சுக்கு போறோம் அப்படின்னு. ஒருத்தன் நம்ம சந்தேகம் கேட்கலாமா? கேட்கலாம்ப்பா. நான் ஒரு சந்தேகம் தான், நீ எத்தனை வேணாலும் கேட்கலாம், அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ரைட். லஞ்சில் பிரியாணி போடுவீங்களா? பழையபடி பொங்கலும் புளியோதரை தான் போடுவீங்களா? புளியோதரை தான் போடுவீங்களா? அவர் தலையில அடிச்சுக்கிட்டே, நீ இந்த ஹாஃப் டே கிளாஸ்ல என்ன கேட்டிருப்பியோ அதை கேட்பேன்னு பார்த்தாக்க புளியோதரையா பிரியாணியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு புளியோதரை போட்டாலும் ஒண்ணுதான், வந்தது எதையோ அதை விட்டுட்டு இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. அதாவது அவர் அது என்னன்னா, யாராருக்கு எது விருப்பமோ அதைத்தான் கேட்பார்கள். அப்போ கிளாஸ் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதன் அடிப்படையில் தான் போகணும். இதைத்தான் புத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. எல்லாருக்குமே அவருடைய இதுல எப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சுக்கு முன்னாடி உணவு கொடுக்க வேண்டும். அதுல எக்ஸ்ட்ராடினரியா வள்ளலார் அவர்கள் ஆன்மீகத்தினுடைய சித்தர்களுடைய உச்சகட்டத்தில் அவர் வராரு. இப்போ உள்ள சூழலை நம் வாழ்ந்த ஒரு 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துக்குள்ள அவர் இருந்தவர். அதனாலதான் உணவுகளை கொடுக்கிறார். ஏன்னா பசியோட ஒருத்தர் இருக்கணும், என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டான். அதனால பசிக்கு உணவளித்து விட்டு அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்தை கொண்டு ரிலாக்ஸா இருக்கும் பொழுது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு உணவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இப்படி டிராவலிங் போது சொல்லுதல், நேற்றைக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஆன்மீகத்தை பற்றியும் தியானத்தை பற்றியும் கிறிஸ்டல்களை பற்றியும் கிறிஸ்டல் அறிவியல் பூர்வமாக எப்படி செயல்படுகிறது, நாம் நினைப்பதை எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள். டாக்டர் இறை தூதராக கடவுள் என்ன சொல்றாங்களோ, சித்தர்கள் என்ன சொல்றாங்களோ டிவைன் வே பாத்துல அவர் பேசுவாரு. இப்ப தனிப்பட்ட முறையில நான் ஒரு சில இடங்கள்ல பேசும்போது சின்ன சின்ன விஷயங்கள் பேசிட்டு வரும்போது எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிற பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் மட்டுமே எனக்கு ஏறத்தாழ 53 தொலைபேசி அழைப்புகள், 53ல் 50 கிட்டத்தட்ட அவர்கள் அந்த கதை அவர்களுடைய வாழ்வோடு ஒட்டி இருந்ததாகவே சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 பேர் பேசினாங்க. அவங்க எக்ஸாக்டா அவங்க கதை நான் காப்பிடிச்ச மாதிரியே இருந்தது, அப்படியே டிட்டோவா இருந்தது. எப்படி அது கதை இவ்வளவு அவ்வளவு ஒட்டு எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது, அவ்வளவு ரிலேட்டடாவே இருந்தது. அதுக்குள்ள கருணாநிதி சார் கரெக்டா எக்ஸ்ட்ராடினரியா சொல்லியிருந்தாரு. எல்லாத்த விட ஹைலைட்டா எனக்கு அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்தாரு, அந்த ஆளு தான் ஏன் பிடிச்சிருக்கு. கடைசி நேரத்துல பண்ண அந்த விஷயம் இருக்கும் இல்லையா, அது இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, சார் எப்படியாவது நீங்க படம் கூட எடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் மட்டும் எனக்கு கொடுங்க, அந்த கேரக்டர் தான் இருக்கிறதுலே பேசப்படுற கேரக்டரா இருக்கும்னு. அப்போ கதை எந்த அளவுக்கு ஒருத்தரை எடுத்துக்கிட்டு போகுது, கவர்ந்து இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, எல்லா காலகட்டத்திலும் கதைகள் என்பது நம் கனவை கைப்பிடித்து அடைத்து கொண்டே இருக்கிறது. ஒருவருடைய வாழ்க்கை என்பது வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை, ஆனால் வாழ்ந்த பிறகு அவரை பற்றி சொல்ல வேண்டுமேயானால் அது ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. என்னுடைய தாத்தாவுக்கு முன்னாடி தாத்தா, என்னுடைய பாட்டி, இவர்களை பற்றி நான் சொல்லுவதற்கு அவங்க இல்லை. ஆனாலும் நான் சொல்லணும்னு என் பையனுக்கு சொல்லணும்னு நினைச்சா, என் பொண்ணுக்கு சொல்லணும்னு நினைச்சா அது ஒரு கதையாகவே அமைகிறது. அப்போ மனித வாழ்க்கையில் எந்த இடத்தில் சுருங்குகிறது என்றால் கதைகளின் மூலம், கதைகளில் சுருங்கி இருக்கிறது. அப்படி பார்த்தால் உலகில் கோடான கோடி கதைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதுல பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கோரிலேட் பண்ணலாம். எப்படின்னா, கூட்டு குடும்பத்தில் மிகப்பெரிய தத்துவம் என்னன்னு சொன்னாக்க, அந்த இருக்கிற பேரண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா அப்பா வாழ்ந்து முடிந்து ஏஜ்டு ஒரு 60 வயசுக்கு மேல இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் போதாது. ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு அனுபவங்கிறது நிறைய இருக்கும்.
இப்போ குழந்தையா இருக்கிறவங்களுக்கு கத்துக்க வேண்டிய சூழல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப 2 பேரும் ஒண்ணா ஜாயின் பண்ணும்போது, அவர்கள் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். இந்த சைக்கிள்ங்கிறது தான் கூட்டு குடும்பத்தில் மிகவும் முக்கியமானது. கூட்டு குடும்பத்தில் வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் பெரும்பாலும் பாசமுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அம்மாவும், அப்பாவும், தாத்தாவும், பாட்டியும், மற்ற உறவினர்களும் எப்படி நம்மோடு நடந்து கொள்வார்கள், நாம் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பாரம்பரியம் எப்படி இருந்திருக்கிறது, அவர்கள் மதித்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் கதைகளின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதையும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. எனவேதான் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்டது. இப்போதுள்ள பிரச்சனைகளை போன்று அப்போது இருந்தாலும் கூட அது மிக பெரிதாக பார்க்கப்படவில்லை. ஏனென்றால் அதற்கான காரணத்தையும் முடிவுகளையும் அனுபவமிக்க பலர் அதற்கு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ உறவுங்கிறது ஒரு பக்கத்துல, அந்த கதைகள்ங்கிறது ரொம்ப முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. கதைகள் பல காலகட்டங்களில் புத்தக வடிவமாக வந்து கொண்டிருக்கிறது. புத்தக வடிவத்தை முன்னாடி இன்னொரு முக்கியமா சொல்லணும்னா, ஆன்மீகம் என்பது உலக அளவில் எடுத்து செல்லப்படுவதற்கு மிக முக்கியமான கருவியாக இருந்தது கதைகள். எப்படின்னு சொன்னா, புத்தர் தன்னுடைய 6 ஆண்டுகளுடைய மிக கடுமையான உடைத்த தியானத்தினுடைய அடிப்படையில் அவர் கண்டுபிடித்த ஆசைய துன்பத்திற்கு காரணம், ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம், மனம் சொல் செயல் ஆகியவற்றில் தூய்மை வேண்டும், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும் அப்படின்னு அவர் அந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களையுமே அவர் கதை மூலமாகவே மக்களுக்கு எடுத்து சென்றார். ஒவ்வொரு கிராமமாகவும் மக்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் கதைகளை சொல்லியே அந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார். எனவே ஜென் கதைகள் அப்படிங்கிறது அவரிடம் இருந்தது நிறைய கதைகளாகவே இருக்கும். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்றத அதை கதையா சொல்லும் போது இட் வில் பி ஈஸிலி பெனிட்ரேட் இன் ஹிஸ் மைண்ட், இன் த ஹார்ட். மூளையை விடம் இதயத்தில் அது பதிகிறது. ஏன்னால் கதைங்கிறது நம் கதை சொல்லி கேட்டே பழக்கப்பட்டு வந்த ஒரு உயிரினம். எனவே கதை ஈஸியாக மக்களை ஊடுருவும் என்பதால் ஆன்மீகம் அனைத்தையும் கதைகள் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது. புத்தர் அதை சிறப்பாக கையாண்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தான் சொல்லுகின்ற சொற்பொழிவு எல்லா இடங்களிலுமே கதைகளின் மூலமாகவே ஆன்மீகத்தை எடுத்து வந்திருக்கிறார். அதே போன்று அனைத்து குருமார்களும், அதில் முக்கியமாக காந்தியடிகள் இந்த அளவிற்கு உண்மையை நேசித்து மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு ஆளுமை உள்ளவராக வளர்ந்ததுக்கு அடிப்படை காரணம், அவர் இளைய வயதில் ஹரிச்சந்திரா நாடகத்தை கேட்ட அந்த கதையினுடைய சாராம்சத்தை உள்வாங்கியதனால்தான் நான் இந்த அளவிற்கு வர முடிந்தது என்று அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். ஆக இப்படி காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய தலைவர்களாகவும் சாதித்தவர்களினுடைய பின்னணியில் கதைகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்திருக்கிறது, வாளாக இருந்திருக்கிறது, கேடயமாக இருந்திருக்கிறது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டுமேனால் புத்தகங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்திருக்கிறது அரசுகளுக்கு. நீங்க தடை செய்யப்பட்ட இயக்கங்களை விடையும் தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் தான் உலகில் அதிகமாக இருந்திருக்கிறது. ஒரு அரசை எதிர்க்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட போராளி குழுக்களை விடவும் புத்தகங்கள் முதலிடத்தில் வைக்கிறது. எனவேதான் அரசு தனக்கு எதிராக யாராவது இருக்க வேண்டும், கிளர்ச்சியாக மாறுகிறது என்று நினைத்தால் அவர்கள் உடனடியாக செய்வது புத்தகங்களை தடை செய்துகிறார்கள். எனவேதான் ஜெர்மனியில் ஹிட்லர் பெர்லின் நகரத்தில் அங்கு இருக்கக்கூடிய இலக்கிய புத்தகங்கள் அனைத்தையுமே கொளுத்தினார். முழுவதும் பெர்லின் நகரம் அவர் அதிகமாக செஞ்சது புத்தகங்கள், பழைய புத்தகங்கள் வரல எல்லாத்தையுமே கொளுத்தினார். அதுல முக்கியமா யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ் நூலகம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். பழங்காலத்து அவ்வளவு நூல்கள் இருந்தது, அதை ஃபுல்லாவே கொளுத்துனாங்க. ஏனென்றால் ஒரு மனிதனை ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய கோபத்தை தணித்து விடலாம். ஆயுதங்களை ஈஸியாக, மிக எளிதாக ஆயுதத்தை அமைதிப்படுத்த விட முடியும். ஏன்னா அதை ஹேண்டில் பண்றது ஹியூமன் பீயிங் தான். ஆனால் மனிதர்களை சிந்திக்கக்கூடிய இடத்தில் கொண்டு செல்வது கதைகளும் புத்தகங்களும். எனவேதான் அரசுகள் முதலில் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய புத்தகங்களை தடை செய்கின்றன. அதுல முக்கியமாக என்னோட அப்பா சொல்லும்போது சின்னத்துல எனக்கு நிறைய கதை சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லதங்கால் கதையில நான் கேட்டு ரொம்ப பிரமிச்ச கதை. சின்ன வயசுல எனக்கு 6-7 வயசுல இருந்தப்போ நல்லதங்கால் கதை சொல்லும்போது நானே எழுதிட்டேன், என்னடா அது இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒவ்வொரு கதையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல முக்கியமா சொன்னப்போ வீர சிவாஜியினுடைய கதை சொல்லிட்டு இருந்தாங்க. கதை சொன்னப்போ அவர் தோத்து போடுவார். வீர சிவாஜி, வரலாற்றில் இருக்கக்கூடிய சிவாஜி தோல்வி அடைகிறார். படையெல்லாம் விட்டுட்டு தப்பிச்சு ஓடி வரும்போது அவர் ரொம்ப பசியா இருக்குது. பசியா இருந்தோடனே ஒரு குடிசை வீட்டுல இருக்க ஒரு அம்மாட்ட எனக்கு பசிக்குது, அதை தான் கொடுங்க அப்படிங்கும்போது, இப்ப இல்லை உங்களுக்கு சமைச்சு கொடுக்குற, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சமைச்சிட்டு சுட சுட அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க.
அப்ப சிவாஜி ரொம்ப பசியில, வீர சிவாஜி பசியோட இருக்கும்போது டக்குன்னு நடுவுல அள்ளி சாப்பிடுறதுக்கு போது சுட்டுடும், கையை உதறுவார். உதவுனோடனே அந்த அம்மா சொல்லும், என்னப்பா நீ இந்த நாட்டு மன்னன் சிவாஜி மாரி அத்தை மேல நடுவுல போய் கையை வைக்கிற அப்படின்னு அவர் ஷாக்காட. என்னடா போற போக்குல இந்த அம்மா நம்மள வந்து காண்டாகிட்டு, ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியாது யார் அரசன். நான் சொல்லு, நடுவுல போய் சாப்பிடுறிய, அப்படியே சாப்பிடுவாங்க, ஓரமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும், ஈஸியா அந்த இடத்துல ஆறி இருக்கும், நீங்க கொஞ்சமா அந்த சாப்பாட்டை எடுத்தீங்கன்னா அது ஆறும், கொஞ்சம் கொஞ்சமானா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம், எடுத்தோடனே நடுவுல கை வைக்காது. இந்த அரசன் மன்னன் அப்படிதான் பண்ணான், எதிரி நாட்டுக்கும் போது நேரடியா டைரக்டா போய் ஃபைட் பண்ணான், மக்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாது, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கணும், சிற்றரசுகளை ஃபைட் பண்ணி அப்படி போனாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன கதையை உள்வாங்கி கொண்டு அதன் பிறகுதான் வெற்றி என்ற சிகரத்தை நோக்கி சிவாஜி பயணப்படுகிறான். இது அப்பா சொன்னது, அது எக்ஸாக்ட்லி உண்மையும் கூட. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வையும் அந்த காலத்தில் எளிதாக கூட்டு குடும்பங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுத்தது அப்படிங்கிறது கதைகள் தான். ஸோ படிப்பினை அப்படிங்கிறேன் எதுக்கு இது சொன்னேன்னா, நேற்று சொல்லப்பட்டவர்கள் அதிகமாக சொல்லும் பொழுது ஒரு 3-4 பேர் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை எனக்கு வலியுறுத்தினாங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு அம்மா அப்படிங்கிற விஷயத்த வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க, பலர் வந்து அழுதுருக்காங்க. இது என்னோட கதையா தான் இருக்குது, என்னுடைய வார்த்தைகளையும் அவங்க அவங்க ரொம்ப பேர் சொன்ன விஷயத்தினுடைய சாராம்சம், எனக்கு வந்து யாருமே திருப்பி எதுவும் கொடுக்கலன்னு கூட நான் எதிர்பார்க்கல, ஆனால் நான் செய்த உதவிக்கு அல்லது செய்கைக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, நல்லா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை கூட இல்லை, என்னை யாரும் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை, ஆனா நான் அவங்களுக்காக உயிர் கொடுத்து நிறைய செஞ்சுட்டு இருக்கேன், எப்படின்னா நீதானே போ அப்படிங்கிறது. அந்த கதையில கூட நான் வந்து சொல்றதுக்கு மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மா வந்து அந்த பையனோட பர்த்டே, அவன் பேரனோட பர்த்டே அன்னைக்கு கொண்டாடுவாங்க. அவரு செயின் போடலான்னு பார்ப்பாங்க, முடியாது, ஆனால் எல்லா செலவும் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது கேக் வெட்டி முடியும். கேக் வெட்டி முடியும் போது அந்த மருமகள் வந்து என்ன சொல்லுவா, இவங்க டயர்டா இருக்கும்போது என்ன மாதிரிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த மருமகள் அசால்ட்டா ஒரு வார்த்தை சொல்லுவா, என்ன செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இது நிறைய பேர் கேட்டிருப்பான், அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அப்படிங்கிற, சரி அது வார்த்தையே இல்லை, ஒரு ஒரு ஒலி, அந்த ஒலி ஒருத்தரை ஒருத்தரை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியும் அப்படி, அந்த அந்த ஒலிக்கு அடுத்தது என்ன செஞ்சுட்ட, என்ன செஞ்சுட்டேங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, பெரும்பாலான மனிதர்கள் கேட்ட வார்த்தைகளாக இருக்குது, நான் நிறைய கேட்டிருக்கேன். அது எப்படி இருக்குன்னா, அந்த வேர்ஸ்ல நான் எழுதி முடிச்சது, ஒரு பேருந்து பயணத்தின் போது எதிரே மரங்கள், செடிகள், கொடிகள், காட்சிகள் கடந்து எப்படி போகிறதோ அதே போன்று மனிதர்கள் பலருடைய வார்த்தைகளை எளிதில் கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் பேசுவாங்க, ஒரு இடம் போயிட்டே இருக்கும், யாருமே எதுவுமே காதலையும் வாங்கிக்க மாட்டாங்க, மனசுலையும் வச்சு அப்படியே போயிட்டே இருப்பாங்க, டிராவல் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் பேசுவது, சொல்லுவது, அந்த சொல் என்பது கிணற்றில் போடப்பட்ட கல்லாக கடைசி வரை அவருடைய இதயத்தில் ஆழத்தில் கனத்து கொண்டே இருக்கும், வெளியில் யாருக்கும் தெரியாமல். சில சொல்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது இனத்தில் ரொம்ப கனமாக இருக்கும், அதுல ஆக்சுவலி அப்படிதான் எழுதியிருந்தேன். அப்படி போகும்பொழுது அப்போ ரொம்ப பேர், ஒரு 4-5 பேர் பர்டிகுலரா சொன்னாங்க, ஒரு அம்மாவுக்கான விஷயத்த நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க, அதை விடவும் குழந்தைங்க இப்ப வளர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது இது மாதிரி இருந்தா ஒரு தடவை எங்களுக்காக ஒரு 5 நிமிஷத்துல ஒண்ணு சொல்லி முடிங்க அப்படின்னாங்க. நிச்சயமாக சொல்ல முடியும். நான் கேட்ட கதைகள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பள்ளியில படிக்கும்போது கேட்ட கதைகள், அதுல ரொம்ப பிடிச்சமான கதை ஒன்று இருக்குது. எப்பவும் அந்த ஸ்மால் ஸ்டூடெண்ட் லெட்ஸ் கோ ஹோம் அப்படிங்கிற ஒரு கதை ரொம்ப பிடிச்சது. அதை விடவும் பள்ளியில இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நிறைய ஒரு ஒரு செஷன்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் போயிட்டு இருக்கும். நான் 5வதுல இருந்து 6வதுக்கு மாறுகின்ற பொழுது அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் லீவ் விடுவாங்க, அது எல்லாத்தையுமே தெரியும், அது ஆல்ரெடி கலண்டர்ல பார்ப்போம், முதல் நாளே ஸ்கூல் டேஸ்ல இது இன்னைக்கு லீவ் விடுவாங்களா, ரைட்டு, அந்த நாள் எப்போ வரும்னு பார்ப்போம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா புதன்கிழமை லீவ் வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்தாண்ட 2 நாள் அந்தாண்ட 2 நடுவில் ஒரு நாள் லீவு, சனி ஞாயிறு லீவு அட்டகாசமா போகும். 2 நாள் தான் பள்ளிக்கூடம் போகலாம், நிறைய லீவ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால அந்த மாதிரி பார்க்கும்போது 6வது படிக்கும்போது காந்தி பிறந்த நாள் லீவ் வருது. வழக்கமாக எங்கள் ஸ்கூலில் வந்து காமனாக லீவுன்னு விட்டுருவாங்க, போயிடுவோம். 6வதுல இருக்கும்போது சர்க்குலர் வருது, முதல்ல அப்போ தான் சர்க்குலர் பார்க்குறேன். சர்க்குலர் பார்க்கும்போது எப்படி வருதுன்னா, நாளை காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு போட்டு சர்க்குலர் வருது. அந்த காந்தி ஜெயந்திங்கிறது அப்பதான் நான் கேள்விப்படுறேன். சரி யோசிச்சேன், காந்திங்கிறது காந்தி நமக்கு தெரியுது, அது யாரு ஜெயந்தி யோசிச்சு உடனே வேற யாராவது இருக்கும் போல இருக்குன்ட்டு பக்கத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், டே அது யாரா ஜெயந்தி அப்படின்னா,
எனக்கு தெரியலையே அப்படின்னா. 2 3 எல்லாத்தையும் கேட்டா எல்லாருமே யாருக்குமே தெரியல. சரி எங்களை எஸ்பிஎல்னு ஒருத்தன் ஸ்கூல் பீப்புள் +2 வரைக்கும் இருக்கும். ஆம், நன்றி. அப்போ வந்து 10th ஒருத்தர் படிச்சா 10th +2 வரை இருக்குதுன்னா அவர் தான் ஸ்கூல் பீப்புள் லீடர். எங்க ஸ்கூல்ல பிரேயர் நடக்கும். அதுல வந்து எஸ்பிஎல் ஸ்கூல் பீப்புள் லீடர் அவர் தான். இது பண்ணுவார். காலையில வந்து இறைவணக்க பாடல் சொல்றது இருந்து சல்யூட் பிரின்சிபலுக்கு சல்யூட் வைக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அதனால அவருக்கு தெரியுங்கிறதுனால அவர் பட்ட அண்ணே வணக்கம் நான் என்னப்பா அப்படின்னாரு. இந்த காந்தி ஜெயந்தி லீவ் விடுறாங்களே ஆமா. காந்திங்கிறது காந்தி அது யாருன்னா ஜெயந்தி. அவன் என்ன மைண்ட்ல இருந்தா தெரியல. ஜெயந்திங்கிறது அவர் ஒய்ஃபுப்பாரு. ஜெயந்தி காந்தியோட ஒய்ஃபா அப்படின்னு. ஆமா ஆமா ஒய்ஃபு தான். எதுக்கு அவங்க நம்ம கொண்டாடணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க அவரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதனால லீவ் விட்டுறாங்க. நான் காந்தி ஒய்ஃபு கவனிச்சுக்கிட்டு தான் லீவ் விட்டுறாங்களா. அப்புறம் நான் அப்புறம் கஸ்தூரி பாய் ஒய்ஃப்னு நான் படிச்சேனே என்ன. அந்த அவர் காண்டாயிட்டாரு. பக்கத்துலாம் பொண்ணுங்களாம் இருந்தது. இங்க பாரு நாளைக்கு உனக்கு லீவ் வேணுமா, இது முக்கியமா அது முக்கியமானாரு. இல்லைண்ணா எனக்கு லீவு தான் முக்கியம். சரி போ அப்படியே வந்துட்டேன். ஆனால் எப்பாவது அந்த காந்தி ஜெயந்தி வரும்போது எனக்கு இது யாரு ஜெயந்தின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். +1 +2 வரும்பொழுது அப்போ படிக்கிறம்போது பார்த்தாக்க கிருஷ்ண ஜெயந்தின்னு வந்தது. இது என்ன இதுவும் வந்து ஜெயந்தி வருதுன்னு. சரி நமக்கு ஏன் வம்புன்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவ் விடுறாங்களா ஓகேன்னு போனேன். அதுக்கப்புறம் +2ல படிக்கும்போது நேரு ஜெயந்தி அம்பேத்கர் ஜெயந்தின்னு வந்தது. இல்ல இல்ல இந்த ஜெயந்திங்கிறது பயங்கரமான ஆளா இருக்கும் போல இருக்கு. எல்லா தலைவர்கள் கூடயும் லிங்க்ல இருக்காங்களே இவங்க யாருன்னு தெரியலேன்ட்டு எங்க வரலாற்று ஆசிரியர்கிட்ட கேட்டேன் நான். சார் இந்த ஜெயந்திங்கிறது யார் சார் ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னா. அவர் திடீர்னு கேட்டோன்னே அது எந்த ஜெயந்தி நீ சொல்ற அப்படின்னாரு. இல்ல சார் இவங்க காந்தி கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களே அவங்க. அப்படியா ஜெயந்தி நான் படிக்கவே இல்லைன்னு. இல்ல சார் காந்தி கூட இருந்திருக்காங்க, இவரு அம்பேத்கர் கூட இருந்திருக்காங்க, எல்லாரும் கூடயும் வருதே சார். எதை வச்சு சொல்ற நீனாரு. இந்த காந்தி ஜெயந்தி, நேரு ஜெயந்தி, அம்பேத்கர் ஜெயந்தின்னு. அப்புறம் சொன்னாரு அது ஜெயந்திங்கிறது பொண்ணு இல்ல பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து ஜெயந்தி அப்படின்னாரு. ஓஹோ ஜெயந்திக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் சாரி சார்ன்னு கேட்டேன். ஏன்னா தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது ஒரு மகிழ்ச்சியும் கல்வியினுடைய அடுத்த கட்டத்தை நாம நோக்கி நகர்றோம். அப்போ வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், கவிதைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, கதைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது அப்படி என்கிறது ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு மாதிரியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ மனிதர்களிட நம்ம 3 விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஒன்று பிரச்சனைகள் அப்படின்னா பொருளாதார ரீதியாக, அன்று உடல் ரீதியாக நோய்களாகவும் அல்லது குடும்ப உறவுகளாகவும் இருக்கிறது. இந்த 3லையும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்துல பணம் தேவைக்கு குறைவாக இருந்தால் கூட சுத்தமாவே இல்லைங்கும் போது தான் பிரச்சனை. தேவைக்கு குறைவாக இருக்கும்போது எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணி எப்படியாவது கொஞ்சம் நகர்த்தி கொண்டே போக முடிகிறது. நோய் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்து மேல தாங்க முடியாது, ஆனாலும் தாங்கிக் கொள்ளக்கூடியது. இது 2 விட ரொம்பவும் பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது உறவுகள். உறவுகள் மிகச் சரியாக இருந்தால் பொருளாதார பிரச்சனையை ஓரளவு சரி செய்து கொள்ளும். நோய்களை கூட உறவுகளுடைய அன்பான வார்த்தைகள் மூலமாக நோய்களை கூட கடந்து விட முடியும். அந்த அன்பான வார்த்தை, புரிந்து கொள்கின்ற நேசம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமா படுது. அது ஆல்ரெடி தெரிஞ்சாலும் கூட நேத்திய செஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கிறது. ஒவ்வொருத்தரும் அவருடைய காலகட்டத்தில் தன்னோடு இருக்கக்கூடிய உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத ரொம்ப பெரிய வேதனையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், நோய்களுக்கு அடிப்படை காரணம் மனம். மனம் எந்த அளவிற்கு எதன் மூலமாக எந்த வார்த்தைகளால் பாதிக்கப்படுகிறதோ அதை பொறுத்தே ஒருவருக்கு நோய்கள் வருகிறது. நோய்களுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. இன்னும் லூயிஸ் ஹே மேடம் அவர்களுடைய அந்த அவங்களுடைய சைக்காலஜிக்கலா அவங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுங்கிறதும் அதுதான். உன்னை சொல் உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் இப்போ உன்னுடைய நோயை சொன்னால் உனக்கு என்ன மாதிரியான மனப்பிரச்சனை இருப்பது என்பதை தெளிவாக சொல்லிவிட முடியும். அப்போ நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த மனதால் பாதிக்கப்படுவதை முதலில் அந்த மன பாதிப்பில் இருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும். அந்த பாதிப்பில் இருந்தால் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வது எப்படி என்ற விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பதும் மிகப்பெரிய தலையாய விஷயமாக நான் கருதுகிறேன். அதனாலதான் சரி அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். அப்போ உறவுகளுக்குள் இந்த மாதிரி நான் எப்படி அதுக்கான வழியை காண முடியும்னு என்னோட ரூட் ட்ராக் அப்படிங்கிறது படிக்கிறது வேலைக்கு போறது இது தாண்டி
சேனல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சில பாதிப்புகள் இருக்கும்போது அந்த இடத்துல நானே போய் நிற்கிறது. சில இடத்துல போலீஸ் கேஸ் அந்த மாதிரி இருந்தாக்க ஃபோனில் போய் கேட்கறதுல நேரடியாகவே போயிடுவேன். அதே மாதிரி புழல் ஜெயில் நிறைய இடத்துக்கு அந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் நான் நின்று நியூஸ் கவர் பண்ணுவேன். அது அவங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத கவனிக்கிறதுக்காகவே போயிருக்கேன். அதில் வந்து ரொம்ப ஒருத்தருடைய மோசமான சூழல் அப்படிங்கிறது பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது, அந்த வார்த்தையை சொல்றது மன்னிக்கணும். ஏன்னா திருக்கருடைய காலகட்டத்தில் ரொம்ப மோசமான இடம் இருக்கு இல்லையா, அதுதான். மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது, கேவலமாக ஒரு நினைக்கிறாருன்னா அதோட உச்சகட்டம் அப்படிங்கிறது பிச்சை எடுத்தல். அப்போ இந்த அம்மா உணவகம் இருக்கு இல்லையா, அங்க சரி ஃபர்ஸ்ட் சேரிட்டி பண்ணலாம் அப்படின்னு பணம் கொடுக்க போயிருந்தேன். அங்க இருக்க சாப்பிட்றவங்கள சரி நாம என்ன பண்றோமோ அவர்களோடு இருக்க வேண்டும், அவர்களோடு வாழ்வதுதான் சரியான வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிறதுனால டாக்டர் நமக்கு அடிக்கடி அவர் சொல்லுவார், இப்படி செய்யுங்க, நீ என்ன யாருக்கு சேரிட்டி பண்றீங்களோ அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை நீங்க சாப்பிடணும். அப்போ அம்மா உணவகத்துல கொடுக்கணும் போது காசு கொடுக்கறதுக்கு நான் போயிருந்தேன். எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது சரி அவங்க சாப்பாடே சாப்பிடும்போது அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அம்மா உணவகத்திலே சாப்பிட்றத பழக்கமா வச்சேன். அப்போ பார்க்கும்போது எளிய மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ரொம்பவும் கடைநிலை மனிதர்கள், இன்னைக்கு என்ன, நாளைய பொழுது அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியாத மனிதர்கள்லாம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கு. அவர்களுக்கும் நமக்கு இவ்வளவு பணம் இருக்கு, சாப்பாடு இருக்காரு, இவ்வளவு இருந்தும் கூட நம்மளுடைய பிரச்சனை அவ்வளவு பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா படுக்கிறதுக்கு வீடும் இல்லாமல், சாப்பாடுறதுக்கு சாப்பாடுமே இல்லாம, வாங்குறதுக்கு காசுமே இல்லாம அப்படி ஒரு மனிதர்கள் கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கிறார்களே, அப்ப அவங்க எப்படி வாழ முடியும்? நம்மளால திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்க பேசுறதுக்கு கூட ஆள் இல்லாத மனிதர்களும் இருக்கிறாங்களே, அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கும்போது அதை நான் கவனிச்சப்போ அம்மா உணவகத்துல சாப்பிடும்பொழுது, அப்போ அம்மா உணவகத்தை முடிஞ்ச யாராவது சாப்பிடுங்க, சாப்பிடும்பொழுது அன்னைக்கு அதிகபட்சம் சாப்பாடு, ஒரு மத்தியான சாப்பாடு எத்தனை பேரும் சாப்பிட்டா ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அத்தனை பேருமே சாப்பிட்டுறலாம். சப்போஸ் சேரிட்டி பண்றதா இருந்தா அம்மா உணவகத்தை கொடுக்கலாம். அது என்னுடைய மை கைண்ட் ரெக்வஸ்ட். அப்ப நான் சாப்பிடும்போது இட்லி 1 ரூபா, மத்தியான சாப்பாடு 5 ரூபா, இல்ல தயிர் சாப்பாடு 3 ரூபா, சப்பாத்தி 1.5 ரூபா நைட்டுக்கு. காலையில டிஃபன் இருக்கும், சாம்பார் மட்டும் தான் போடுவாங்க, சட்னி எல்லாம் இருக்காது, எல்லாத்துக்குமே சாம்பார் மட்டும்தான் டெடிக்கேட்டடா இருக்கும். மத்தியானத்துல சாம்பார் சாதம் போடுவாங்க, கீரை சாதம், சாம்பார், கீரை சாதம், தயிர் சாதம், 3 சாதம் இருக்கும், அது எது வேணாலும் வாங்கிக்கலாம். நான் அந்த மாதிரி சாப்பிடும்போது எதுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடா சொல்ல முடியுது என்னாலன்னா, அப்போ நான் வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப பழைய சட்டை, கிழிஞ்ச வேட்டி கட்டிக்கிட்டு, கழலி கட்டிட்டு, சட்டை போட்டுட்டு, சுருட்டிக்கிட்டு ஒருத்தர் தாடி மிஸ் வச்சிருந்தாரு. கம்ப்ளீஷன்ஸ் தாடி வச்சுக்கிட்டு வந்திருந்தாரு. அப்போ அவர் அவர் வரிசையில எல்லாருமே ரொம்ப கூட்டமா குறுக்க போயிட்டு இருக்கும்போது நான் வரிசையில் நின்னேன். அவர் குறுக்க போன உடனே அவர் வந்து சொன்னாரு, இஃப் எனி ஒன் கம்ஸ் இன் த ரோ த ஃபுட் ப்ரொவைடர் கேன் நாட் கிவ் ப்ராப்பர்லி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், கம் டு த லைன் அப்படின்னாரு. எனக்கு ஜர்க் ஆயிடுச்சு. என்னடா நம்மளே படிக்கிறதுல திணறோம், இந்த ஆளு இவ்வளவு போல ஃப்ளூயண்டா அடிக்கிறாரு, கம் டு த லைன் அப்படின்னாரு. அவர் சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாமே வரிசையில வந்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. அவர் பக்கத்துல நிக்கிறது எனக்கே யோசிக்கிறேன் நான். நம்மளே வந்து கோர்வை எங்க இதுல என்னன்னா, என்ஜினியரிங் காலேஜ் இன்டர்வியூ பண்ணப்போ ஒரு பிரின்சிபல்கிட்ட இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்கும்போது அவர் சொன்னார், இல்ல சார் தமிழ்லேயே சொல்லலாம். இன்னும் இங்கிலீஷ் தானே பண்ணுவீங்கன்னா, அவர் இங்கிலீஷ் படிக்க தான் முடியுது, வேற கோர்வே 10 பேசவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ டாக்டரேட் வாங்கினவர் கூட கண்டினியூ இங்கிலீஷ்ல 10 வார்த்தை பேச முடியாத போது அவர் அட்டாசமா பேசுறாரு. நான் பிச்சைக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், மன்னிக்கணும். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் அவ்வளோ லைன்ல வராருன்னு அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் சொன்னேன், நீங்க யாரு அப்படின்னு. அவர் உடனே சிரிச்சுட்டே சொன்னாரு, யூ ஹாவ் டு திங்க் அபவுட் மீ when I spoke in English, when I am speaking in English. நான் இங்கிலீஷ்ல பேசுறதுனால என்ன நீங்க கேள்வி கேட்குறீங்களான்னாரு. அப்படிதானே, இல்லைன்னா இதுக்கு அந்த அவர்கிட்ட போய் கேட்க போறோம். தலையாட்டினேன். அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார், நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டு வரிசையில் நிற்கிறாரு. என்னடா அது நாளைக்கு சொல்றேன்றார், இப்போ நாளைக்கு நம்ம வரணும் போல இருக்கு. சரின்ட்டு போயிட்டு அவர் போனதுக்கு பிறகு அந்த இதுல சாப்பாடு போடுவாங்களா, அந்த அம்மாட்ட கேட்டேன், இவர் யாருங்க அப்படின்னா அவர் சொன்னாரு, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல முடிச்சுட்டு ஸ்காலர், கோல்டு மெடலிஸ்ட் அவரு. முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு ஏன் கோல்டு மெடலிஸ்டா இருக்காரு, வேலைக்கு போகாம இப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப அரசுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நெருடலான அந்த பதிவு. அவர் வந்து டீச்சர், ப்ரொஃபஷனல் டீச்சர், ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் பிரைவேட் ஸ்கூல்ல, நல்ல எக்ஸ்ட்ராடினரி பர்சன். பட் அவர் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டார்.
குடிக்கிறதுக்கு அடிக்ட் ஆகி என்ன பண்ணிட்டாருன்னா, தொடர்ச்சியா குடிக்க குடிக்க அவருக்கு கிளாஸ்ல போக முடியல, கிளாஸ் எடுக்க முடியல. அங்க தண்ணி அடிச்சு போறதுனால அவங்க ஸ்கூல்ல இருந்து நிறுத்திட்டாங்க. எதை நிறுத்தினாலும் இவரால குடிக்கிறத நிறுத்த முடியல. கொடுத்துட முடியலன்னா வீட்லயும் தகராறு, எங்கேயும் தகராறு. யாரு எப்படி போனாலும் அவருடைய தாட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா, எப்படி ஆனாலும் குடிச்சே ஆகணுங்கிற மாதிரி இருக்காரு. குடியை தாண்டி அவரால் எதையுமே யோசிக்கவே முடியல. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் 24/7 ட்ரிங்கராகவே இருந்திருக்காரு. அதனால அந்த வீட்டில இருந்து வெளில அனுப்பிட்டாங்க. அதனால ஸோ தனியாக வந்தவர் எங்கேயாவது போய் படுத்துக்குவாரு, யார்ட்டையாவது காசு வாங்குவாரு, வருவாரு, சாப்பிடுவாரு, போயிடுவாரு. நல்ல அருமையான பர்சன், நல்ல அழகான இங்கிலீஷ். மேத்தமெட்டிக்ஸ்ல கேட்டால் உடனே அவர் சொன்னார் ரொம்ப நல்லவருங்க. நாங்கள் கணக்கில் ஏதாவது சொன்னோன்னா போட்டு கொடுப்பாரு. ஒரு சர்டன் டைம் இருப்பாரு, டக்குன்னு கோவமா திட்ட ஆரம்பிச்சிருவார். எனக்கு அதாவது இந்த தமிழ் சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஔவையார் சொல்ற பிச்சை புழியினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த தமிழ் சமூகத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயமா நான் பார்க்கிறேன். இதுல வந்து எந்த அரசையும் நம்ம குறை சொல்ல விரும்பல. ஏன்னால் எல்லா அரசுகளுமே மது விற்பதை ஒரு லாபகரமான தொழிலாக பார்க்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அதை பற்றி பேசுகிறார்களே தவிர, ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மீது கவனம் செலுத்துவதே இல்லை. அவர்கள் அதை லாப நோக்காக பார்த்துகிறார்கள். எல்லா அரசியல்களும், எல்லா அரசியல் கட்சிகளும், குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அனைவரும், அனைத்து மாநிலத்தில் இருப்பவர்களும் அதை மிகப்பெரிய அளவில் பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. ஆனால் மிகப்பெரிய மோசமான சீரழிவை அது கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஆசிரியர் அந்த நிலைமைக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அவர் வராரு. ஓகே, டிராவல் இட், அது பாஸ் ஆன் த கிளவுட். அது வந்து சூழல். ஏன் இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நம்ம கர்மிக் ரீதியா இருக்கிறோம் இல்லையா, அதனால சொல்லணும். யார் ஒருவர் குடிக்க அடிமையாக இருக்கிறார் என்றால், யாருடைய தொடர்பு, அதாவது ஈவில் ஸ்பிரிட், கெட்ட ஆவின்னு சொல்றோம் இல்லையா, கெட்ட ஆவி இருப்பவர்கள் மட்டும்தான் குடிக்க அடிமையாக இருப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அவர்களுக்கு அந்த டீச்சர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட குடிக்கிறது தப்பு, உடம்பு கெட்டு போயிடும், ஃபேமிலியில் எல்லாமே அவருக்கும் தெரியும். எல்லாமே தெரிந்தாலும் அவர்களால் குடிக்கிறதை நிறுத்த முடியாததற்கு அடிப்படை காரணம் அந்த பேசிக், அந்த கேரக்டர் போனது தப்பு. அவர்கள் சரியான வழிகாட்டுதல், சமூகம், வீடு, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கர்ம ரீதியா பார்க்கிறோம் அப்படின்னாக்க, யார் ஒருத்தர் குடித்தாலும் அவர்கள் குடிப்பதற்கு பின்னால் இருப்பது அவரை இயக்கக்கூடிய மோசமான ஆவி இருக்கிறது. இது யதார்த்தமான 100% உண்மை. ஒருவரை குடியிலிருந்து வெளியேற்ற வேண்டும், குடிப்பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக ஒருவரை வெளியேற்ற வேண்டும் என்றால் அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட கட் பண்ணா மட்டும்தான் அவர் முழுமையாக வெளியே வருவார். இது உண்மை, யதார்த்தம். அது எப்படி செய்ய முடியும்? அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட கனெக்ட் எப்படி கட் பண்ண, அது வந்து ஸ்பிரிச்சுவல். அது வந்து டாக்டர் சொல்லுவார். ஏற்கனவே சப்போஸ் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா, குடிப்பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக ஒருவரை வெளியேற்றுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து டாக்டர் பேசி போட்டிருப்பாங்க. முடிஞ்சா அதை பாருங்க. ஓகே. ஸோ குடிப்பழக்கம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் மற்ற சமூகமும் ஃப்ரெண்ட்ஸு கற்றுக் கொடுக்குறவங்களா இருந்தாலும் கூட அவர் விட முடியாததற்கு காரணம்ங்கிறது அவர் பின்னால் இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் மட்டும்தான். சரி, தெளிவாக கிளியரா ஆத்தென்டிக்கா சொல்றேன். கண்டிப்பா உண்டு, அதை சரிப்படுத்த முடியும். அது பூர்வ ஜென்ம கோரலேட்டரோட வரக்கூடியது. ஓகே, அந்த விஷயம் ப்ளீஸ் சென்ட் தட் வீடியோ. யா ஷூர், ஐ வில் ஷேர். நான் அந்த வீடியோ ஷேர் பண்றேன், நம்மகிட்ட இருக்குது. நான் உங்களை ஷேர் பண்ணிக்க நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா, 700 வீடியோ நம்மகிட்ட இருக்குன்னா, நீங்க இது ரிலவெண்டா போனீங்கன்னா அதுக்கு பக்கத்துல வேற வேற வீடியோக்கள் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்களே முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான மற்ற விஷயங்களும் இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். இல்லைன்னா அந்த வீடியோ நான் போடுறேன். அந்த பிச்சைக்காரர்கள் அப்படி மன்னிக்கணும். அந்த 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 டிராவல் அவங்க கூட நான் சாப்பிடும்போது இன்னொரு விஷயம், இல்லை ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க டியூ டு தி ஏஜ் ஃபேக்டர், ரொம்ப ஏஜ்னா அவங்க இருக்கும்போது அவங்க என்ன கேட்ட, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் போனதே அவங்கள பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் அந்த இடத்துக்கு போறேன். அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னாங்க. சரி, நான் சொன்ன பிச்சை எடுத்துட்டீங்களே, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க, எவ்வளோ காசு வரும் அப்படின்னா, வெள்ளி செவ்வாய்க்கு குறைந்தபட்சம் 200 நான் சம்பாதிப்பேன், அதை எடுத்து கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை டிராவல்லாம் நிறைய இருக்கு. நான் சேனல்ல இருக்கும்பொழுது இது இப்போ நான் அவர்களை கவனித்து அவருடைய வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போனது. மதுரையில ஒருத்தர் இருந்தார், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, மன்னிக்கணும். அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தாலும் கூட மிகச்சிறந்த கர்ணன். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை நான் ஷூட் பண்ணேன். ஏன் அப்படின்னாக்க, பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒருவர், அவர் அதன் மூலமாக வந்த வருமானத்தின் மூலமாக 13 பேரை படிக்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் படிப்பவர்களுக்கு அவர் வந்து அந்த பிச்சை எடுத்த காசுல கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு என்னோட ரிப்போர்ட்டர் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு சார், உடனே ஷூட் பண்ணுங்கன்னு. அவர் ஷூட் பண்ணும்போது அப்போ அவர் சொன்னார், அவரோட லைஃப்ங்கிறது
அதாவது அவர் சின்ன வயசுல படிக்கணும்னு நினைச்சாரு, ஆனா படிக்க முடியல. அப்போ அவருக்கு அலாதி விருப்பம். புக் எடுத்து படிக்கிறாங்களே அவங்க பார்க்கும்போதெல்லாம் நாம் படிக்கலையே படிக்கலையேன்னு வருத்தம். அப்புறம் என்ன செஞ்சாரு, இந்த உலகத்தை மாற்ற முடியாது, எல்லாத்துக்கும் படிப்பும் கொடுக்க முடியாது, ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப யாராவது படிக்க வைக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்றதுன்னா, இருக்கிறத அவர் அதே சாப்பாடு பசியோட இருப்பாரு. ஆனால் எப்போதுமே ஒரு அளவுக்கு மேல சாப்பிட மாட்டார். அந்த பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு 13 பேரை நான் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் அந்த வருஷத்துல செஞ்சது வந்து 13 பேரை படிக்க வச்சிருக்காரு. அதன் பிறகு அவரை நம்ம தொடர்பு கொள்ள முடியல. அவர் பணத்தை சேர்த்து வைப்பாரு, யாருக்கோ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னா கொண்டு போய் கொடுப்பாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு மனிதன் பிச்சை எடுத்துட்டு வந்து, மன்னிக்கணும், பிச்சை எடுத்துட்டு வந்து படிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்ல போய் காசு கொடுக்குறாரு. அந்த காசை வாங்கிட்டு ஒருத்தர் வந்து அட்மிஷன் போடும்போது, அப்போ கல்வி நிறுவனங்கள் எதை சொல்லிக் கொடுக்க முயற்சிக்கிறது, அதை விட என்ன கத்துக் கொடுத்துருவாங்க அவங்க? புத்தகத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு படிப்பா இருக்கும்? ஒரு பிச்சைக்காரர்கிட்ட நம்ம காசு வாங்கி அதுல வந்து லாபம் பார்க்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனங்கள் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான அறிவை போதித்து விட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கல்வி அப்படிங்கிறத புத்தகத்தில் மட்டுமே பொதிந்திருப்பதாகவும் நான் நினைக்கல. எதற்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வந்தேன்னா மாறி இருக்கேன். எதற்காக இந்த இந்த விஷயத்த கோரிலேட் பண்ணேன்னா, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து நமக்கு ஆறுதல் சொல்கிறது, நமக்கு கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. இது போன்ற வாழ்வினுடைய கடைகோடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், வாழ்வின் விளிம்பில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை நம்மளாவது சொல்றதுக்கு இப்படி நினைச்சுக்குவோம். நம்ம திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, நம்மளை திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். 1000 தான் இருந்தாலும் ஒரு போன் அடிச்சா அலோன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். அட்லீஸ்ட் நம்மகிட்ட போன் இருக்கு, போன்ல நம்பராவது இருக்கு. நம்ம பேசும்போது எடுக்காம டெலீட் பண்ணக்கூடிய, கட் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஏதோ ஒருத்தர் இருக்காங்க இல்லையா. ஆனால் இது எதுவுமே இல்லாத, யாரு நீ யாருன்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது, அவர்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க பார்க்கும்போது அவங்களோட நம்ம எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு புண்ணியம் பண்ணியவர்களா இருக்கும். நமக்கு திட்டுறதுக்கு கூட ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, நம்ம சொல்ற கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்ல, நம்மளை திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா. இப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை குறைந்தபட்சம் ஒரு மகிழ்ச்சியை நோக்கி நகரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லும்போது 2-3 பேரோட ரெக்கோசியேஷன்ஸ் என்னன்னா, குழந்தைகளுக்கு மியூட், எம்ஜிஎம் மியூட் பண்ணுங்க. அவங்க சொன்னது என்னன்னா, அந்த அம்மா குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த வீடியோ வந்து நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அட்லீஸ்ட் இதை பாருங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப பேர் சொன்னாங்க, இதுல எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் நான் என்னோட பசங்களை எல்லாருமே என் தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன். ஐயோ நம்ம இல்லைன்னா யாருமே இல்லை, நம்ம எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மை, நீங்க சொல்றது உண்மை. ஸோ திடீர்னு நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கை பார்த்துக்கிட்டு தானே போக போறாங்க. அப்ப நம்மள யார் கவனிக்கிற? குறைந்தபட்சம் நம்மளை நாம கவனிப்போம், அவங்களையும் கவனிப்போம். ஆனா இதை மனசுல எடுத்துக்கூடாது. மனசுல நினைக்கும் போது அது பிரச்சனையாவே மாறுது. இந்த சொல்யூஷன் இது சில பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த சொல்யூஷனை நானே யோசிக்கும் பொழுது அது 15 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுது. சிலருக்கு இந்த சொல்யூஷன் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு வாழ்க்கையே கடந்து போயிடுது, 60-70 வருஷம் கிடைஞ்சுது. ஒரு 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 பிரச்சனை, அதுக்கு தீர்வு இதுதான் அப்படிங்கிறது தெரியுது. அந்த தீர்வை நோக்கி நகர்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற காலம் அப்படிங்கிறது 60-70 வருடங்கள் ஆகிறது. வாழ்க்கை முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அவங்க சொன்ன விஷயத்துக்காக, அந்த குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது லெட்ஸ் கோ ஹோம் அப்படின்னு ஒரு கதை. அதாவது நான் 7வது ஐ திங்க் ஸோ 8வது படிக்கிறேன், 8வது 10வது ஐ திங்க் ஸோ, அந்த டயத்தில் படிக்கும்போது என்னுடைய ஆங்கில ஆசிரியர் படிக்கும்போது சொன்னார், சப்ளிமெண்ட்ரி துணைப்பாட நூலில் வரும் அந்த கதையை கடந்து போகும்போது, ஒரு நாள் ஈவினிங் டைம், மாலை நேரத்தில் கடைசி வகுப்பாக இருக்கும்போது சீக்கிரம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்ட்டு சொன்னார். லெட்ஸ் கோ ஹோம் அப்படிங்கிறது கதையோட பேரு. வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறது கதையோட சுருக்கம். கெவிலியன் சிஓ, எஸ்ஐஓ, கெவிலியன் சிஓ, KEWILIN, கெவிலியன் சிஓ அப்படிங்கிறவர் எழுதினிய அந்த கதை, சிறுகதை. அவர் வந்து இந்தியன் ரைட்டர்ஸ், சைனீஸ் பேரண்ட்ஸுக்கு பிறந்தவர். அந்த கதை வந்து ரொம்ப, எதுக்கு அவரை நான் சொல்றேன் அப்படின்னாக்க, ஒரு கதை நமக்கு மிகவும் பிடித்தமானது, நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் கொடுத்திருக்கிறது. காலம் கடந்தும் அவருடைய பேச்சை, அவர் எழுதியதை நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் எழுதியிருக்கிறாருன்னா, முதல்ல நாம அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க சொல்றாரு அப்படின்னா அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னால் சிந்திப்பது என்பது மனித இனத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. அப்போ நம்ம சிந்திக்க வைக்கிறாரு, ஒரு புதிய கோணத்தை கொடுத்திருக்கிறார்.
இப்ப நான் சொல்ற நன்றி அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இவரோட இல்ல, இருந்தாலும் கூட நன்றி சொல்வது என்னுடைய கடனாக நான் கடமையாக கருதுகிறேன். ஏன்னா இதைத்தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்கிறது, ஸ்பிரிச்சுவலும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது, ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிற வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி இதுவும் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. கிராட்டிடியூட், ஒவ்வொருக்கு நான் நன்றியுடனோடு எந்த ஒரு சின்ன செயல் அவரிடம் நாம் பெற்றுக்கொண்டாலும் அதற்கு கைமாறாக எது செய்கிறோமோ இல்லையோ குறைந்தபட்சம் நன்றின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அது நமக்கு மிகப்பெரிய பலனையும் அடுத்ததாக நல்ல இடத்தில் செல்வதற்கான வழிகளையும் வாய்ப்பையும் காட்டும். அப்படிங்கிறதா நன்றி உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் பதிவு பண்றேன். அவர் பிறந்தது 1936. ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் நாம் ஏதோ பெற்றுக்கொண்டோம் என்றால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் முக்கியமானதாக கருதுகிறது. 36 பிறந்தாரு. இந்த ஸ்டோரி அவர் எழுதும்போது 1960 எழுதப்பட்ட ஸ்டோரி. அவரோட ஸ்டைல்ஸ்ல சொல்றேன், அப்பதான் அவருக்கு நாம கொடுக்கின்ற அது மரியாதையாக இருக்கும். இந்த ஸ்டோரிஸ் லெட்ஸ் கோ ஹோம், வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட்டா அது 2 நிமிஷம் தான் அந்த ஸ்டோரி, அது முடிச்சிடலாம். த ஸ்டோரி இஸ் த டச்சிங் ஒன் விச் எக்ஸ்ப்ளோர்ஸ் த எமோஷன்ஸ் ஆஃப் எ யங் சைல்டு டைங் டு கோப் வித் ஹிஸ் மதர். As he lost his father, his attachment with his mother grew strong. Their house is located in a scenario atmosphere surrounded by greenery and hills. The chirping of birds and insects fills in the air. A row of trees along the grave way run along the grave way. The church along the grave towards the stone entry. The setting of story drawn over attention towards natural beauty as a place abundance in various nature scenario. Which he was returning from schools on Saturday. He was anticipating the fun and enjoyment with his mother having forgotten completely. He walked along with his friends. He imagined about the line piece his mother would preparing on Saturday. He wanted to tell a story. He had water and plates. His mind was filled with kind of activities so deeply that also forgotten about the house where he stayed with his mother. The boy's joy suddenly disappeared. க்ளோஸ். இதோட முடியுது. இதுதான் ஷார்ட் ஸ்டோரி, 2 பேராகிராஃப், ஷார்ட்டாக முடிச்சிடலாம். எனக்கு அவர் சொன்னது 5 நிமிஷத்தில் சொல்லப்பட்ட கதை. இதோட சாராம்சம் தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்க, எனக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் பிடித்த கதை, மறக்க முடியாது. ஏன்னா அப்போ ஸ்கூல் டேஸில் சொன்னது விட ஏதாவது ஒரு ஷார்ட் ஸ்டோரினா இந்த ஸ்டோரி தான் எனக்கு டக்குன்னு வரும். அதாவது ஒரு அப்பா இல்லை அந்த பையனுக்கு, ஸ்கூலுக்கு போகிறான். சாட்டர்டேவில் ஸ்கூல் ஆஃப் டே. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகிறான், இன்னைக்கு எனக்கு ஆஃப் டே, நான் போகிறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படிங்கிறான். அதில் தான் கதை ஸ்டார்ட் ஆகும், ஸ்டோரி. உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லுங்க, மம்மி ஐ ஃபீல் வெரி ஹோப் டுடே சொல்லுவேன். உடனே மதர் சொல்லுவாங்க, ஒய் மை டியர் சைல்டு, ஒய் யூ ஹாவ் டு ஃபீல் லைக் ஹாப்பினஸ் டுடே. நான் சொல்கிறேன், பிகாஸ் ஆஃப் டுடே சாட்டர்டே மம்மி, ஐ ஹாவ் ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் டுடே ஹாஃப் டே. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ மை சைல்ட்? சொல்கிறேன், ஐ எம் கோயிங் டு ரீட் so much of book மம்மி. அவன் சொல்கிறாங்க, எதுக்கு, ஒய் அப்படின்னு சொல்லும்போது he is explained, because of you like stories, right? So I will keep you happy today by reading good stories and make you joy. நல்லா கவனிங்க. இந்த குழந்தை, சின்ன குழந்தை, இந்த குழந்தை சொல்லுது, இன்னைக்கு லீவு, நான் ஸ்டோரி புக் படிக்க போறேன். நான் சொல்றேன், எதுக்கு நீ ஸ்டோரி புக் படிக்க போற அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, உனக்கு ஸ்டோரி பிடிக்கும் மம்மி அப்படிங்கிறது. அந்த குழந்தைக்கு தெரிகிறது தன்னுடைய அம்மாவிற்கு கதை சொல்லுவதும் கதை கேட்பதும் மிகவும் பிடிக்கும் என்று. தயவு செய்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், தனக்கு எது பிடிக்கும் என்று. பிடிக்காத சொல்ல வேண்டாம், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ பிரச்சனைகள், காதல் பிரிவுகளாக இருந்தாலும் பல பிரச்சனைகள், தனக்கு பிடிக்கமானது ஒன்று சொல்கின்ற போது அவர்கள் மனதில் ஊசலாடும். எப்போ ஒரு விஷயம், எப்போ சாப்பிடும்போது பார்த்தா, இந்த சாப்பாடு சாப்பிடும்போது யாரோ கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள பற்றியான நினைவுகள் வரும். ரோஜா பூ கொடுக்கும்போது யார் முதல்ல கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பெரும்பாலும் காதல்களை பற்றி இருக்கும். ஆக தனக்கு விருப்பமானதை யாரோடு பகிர்ந்து கொண்டாலும் அவர்களை பற்றி நினைவுகள் வரும்.
ஒருவேளை யாராவது ஒருத்தர் கோவமா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடித்ததை பற்றி கொடுக்கும்போது, அவர்கள பிடிக்கிறதோ இல்லையோ, அவங்க குடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ, எது பிடித்தது என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த சின்ன குழந்தை அந்த அம்மாகிட்ட சொல்லுது, "உனக்கு ஸ்டோரி பிடிக்கும் மம்மி" அப்படிங்க. அப்படியா? என்ன ஸ்டோரி படிப்ப? அப்படின்னு, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சின்ன சின்ன ஸ்டோரீஸ் படிப்பேன். அப்புறம் வந்து உனக்கு காமெடியா படிக்கிற ஸ்டோரி பிடிக்கும் ரொம்ப. அதனால அத படிப்பேன். இன்னும் நெறைய நெறைய ஸ்டோரி நெறைய நோட்ஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு லீவ் குடுப்பாங்க. ஹாஃப் டே. இன்டர்வல் பெல்ல எனக்கு டைம் இருக்கும். போய் லைப்ரரியில போய் புக் எடுப்பேன், படிப்பேன். நெறைய ஸ்டோரீஸ கலெக்ஷன் பண்ணேன். வந்த உடனே இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு ஸ்டோரி சொல்லுவேன். நாளைக்கும் உனக்கு ஸ்டோரி சொல்லுவேன். நம்ம எங்கேயாவது வெளியில போலாம். வெளியில போம்போது நான் உனக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் மம்மி அப்படின்னு. ஓகே ரைட் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவா, ஆ மம்மி சொல்லுவாங்க, "ஓகே, ஐ ஹேவ் கிவன் டு யூ யுவர் ஃபேவரட் லெமன் ஃபுட். உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எலுமிச்சை சாதம் நான் வச்சிருக்கேன்" அப்படின்னு. பெரும்பாலும் அம்மாக்கள் என்பவர்கள் நான் சொல்லும்போது நான் எழுதினப்போ சொன்னேன், அம்மா என்றால் யாருன்னா, அம்மா என்றால் என்னை பொறுத்தவரையும் உடனே வருவது அம்மா என்றால் சாப்பாடு. பெரும்பாலும் அம்மா என்பவர் ஒரு குழந்தையை வளர்க்கும்போது எல்லா சூழலிலும் முதல்ல கேட்க கேள்வி சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? எப்படி இருக்க? அவர்களுடைய கேள்விகள் எல்லாமே சாப்பாட்டை மையப்படுத்தியதாகவே இருக்கும். ஏனென்றால் நம்முடைய குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எல்லா தாய்களும் விரும்புகிறார்கள். எல்லா அம்மாக்களும் விரும்புகிறார்கள். எனவே முதல் கேள்வி, தாயினுடைய முதல் கேள்வி சாப்பிட்டியா? அப்படிங்கிறதாக இருக்கும். அந்த கேள்வியில் ஒரே வார்த்தையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே வார்த்தையில் பொதிந்து 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபோன்ல பேசும்போது சாப்பிட்டியா அப்படிங்கிற கேட்கிறதும், உடல்நிலை சரியில்லாத போது கேட்கின்ற தொனிக்கும், ஆ சாப்பிடலையே அப்படிங்கும்போது சரியா குடுத்தாங்களோ வீட்ல இல்லையோ அப்படிங்கிற கேள்விக்கும் ஒரே மாதிரியான கேள்வியாக இருக்கும். ஆனால் அதில் அர்த்தங்கள் ஆழமாக இருக்கும், பொதிந்து கிடக்கும். அப்போ அந்த அம்மா குடுக்குறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில உனக்கு உனக்கு இந்த ஃபேவரைட் புக் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு நிமிஷம் டாக்டர் வராங்க. ஓகே சொல்லுங்க. சரி சொல்லிட்டு சரி. சரிங்களா? ஓகேவா? சரி ஓகே. ஓகே. ஆம். அந்த ஃபுட்டு வந்து அம்மா என்றால் அன்பு அப்படிங்கிறத விட அம்மா என்றால் சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சாப்பாடும் அம்மாவும் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்து சாப்பாடு வேற, அம்மா வேற அப்படிங்கிறது இல்ல. 2மே ஒன்றாகத்தான் இருக்கிறது. அம்மா அம்மா ஆ ஒருவேளை ஒருவரிடந்து அம்மா இறந்து விட்டால், பிரிந்து விட்டால், அதன் பிறகு கிடைக்கின்ற சாப்பாடு என்பது நிச்சயமாக அம்மா குடுத்த சாப்பாட்டிற்கு இணையாக இருக்கவே இருக்காது. இருக்கவும் முடியாது. அந்த ஒரு சுவையும், அந்த ஒரு ஆற்றலும், அந்த ஒரு தேறுதலும் இன்னொரு சாப்பாட்டின் மூலமாக நிச்சயமாக கிடைக்காது. அம்மா கொடுத்த சாப்பாடு, அம்மா அம்மா போலவே அது புனிதமானது. அது வந்து யூனிக். அது எதார்த்தமானது. அ அ அதற்கு இணையானது எதுவும் இல்லை. அம்மா ஒருவருக்கு ஒரு அம்மா தான் இருக்க முடியும். அதே மாரி அம்மா கொடுத்த சாப்பாடு அம்மா மட்டுமே கொடுக்க முடியும். 1000 பேர் சாப்பாடு போட்டால் அம்மா போடுற மாரி சாப்பாடு அது. ஆக அம்மா என்றால் சாப்பாடு. அப்போ எல்லாமே பேசி முடிக்கும்போது, இந்த சினாரியோல கடைசியில இந்த அம்மா என்ன பண்ணும், "சாப்பாடு உனக்கு குடுத்துருக்கேன்பா" அப்படிங்குவா. போடுவான். அம்மாவோட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஷேக்கிங் ஆகும். உடம்பு ஷேக்கிங் ஆனோனே, கண்ண முழிச்சு பார்ப்பான். பார்த்தா வேன்ல போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான் அந்த பையன். உடனே பார்த்து கண்ண திறந்து பார்த்தா ஸ்கூல் வந்துரும். நம்ம ஆளுங்க ஸ்கூல பார்த்தாலே பக்குன்னு ஆயிடும். என்னடா அது உள்ள ஸ்கூல் வந்துருச்சான்னு. அன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால அவன் ரொம்ப ஹாப்பியா இறங்கி ஓடுவான். குடுகுடுன்னு ஓடுவான். குடுகுடுன்னு ஓடிருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவான். கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு, "ஏய் இன்னைக்கு நான் ஸ்டோரி படிக்க போறேன்." நானு, "எதுக்கு? இன்னைக்கு ரொம்ப இவ்ளோ ஹாப்பியா இருக்க?" "எங்க அம்மாகிட்ட நான் நெறைய ஸ்டோரி சொல்லப் போறேன். எங்க அம்மா நெறைய கதை எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா எங்க அம்மாகிட்ட நான் ஸ்டோரி சொல்லப் போறேன்." அப்படின்னேன். "ஓகே என்ன ஸ்டோரி சொல்லப் போறேன்னு?" "அது தெரியல. நம்ம லைப்ரரியில நெறைய புக் இருக்கு இல்லையா? அந்த நெறைய புக்ல இருக்கிறது பெஸ்ட் புக்கா எடுத்துப்பேன். அதுல போய் எழுதி வச்சுப்பேன். ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுப்பேன். அத போய் எங்க அம்மாட்ட சொல்லுவேன். உனக்கு என்ன பிடிக்கும்?" எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இன்டர்வல் பெல் அடிக்கும். குடுகுடுன்னு ஓடுவான். எல்லா புக்கும் எடுத்து எடுத்து பார்ப்பான். எடுத்துட்டு போனா படிக்க முடியாது. அப்புறம் வாங்கிட்டு திரும்ப ஓடியாருவான். திரும்ப ஓடுவான். ஆனா அந்த இன்டர்வல் முடிஞ்சு திரும்ப போவான். இப்படி பசங்க கூட கேட்பான். "உனக்கு என்ன கதை பிடிக்கும்னு சொல்லு. எனக்கு என்ன கதை பிடிக்கும்?" இது எல்லாமே பேசிட்டே இருப்பான். அப்போ எழுதி எழுதி வைப்பான். அம்மாவுக்கு இது பிடிக்கும். இந்த கதை அம்மா சிரிப்பாங்க. இது அம்மாவுக்கு கொடுக்குற ஜோக்கு. வரிசையா எழுதிக்கிட்டே வருவான். இது பிடிச்சுன்னு வாத்தியார் 2 தான் திட்டுவாரு. "என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? எழுஞ்சு நில்லுன்னோனே" அப்புறம் சொல்லுவான். "எங்க அம்மாவுக்கு நான் ஸ்டோரி சொல்லப் போறேன்." "என்ன ஸ்டோரி சொல்லப் போற?" அப்படின்னா சொல்லுவான். இந்த மாரி ஸ்டோரி. "ஏன்?" "எங்க அம்மாவுக்கு ஒரு கதை கேட்கறது எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மாவுக்கு நான் கதை சொல்லப் போறேன்." "ஓகே ரைட்." அப்படின்னு சொல்லி அப்புறம் வாத்தியார் உட்கார சொல்லுவாரு. அதுல நெறைய டிராமாட்டிக்கலா போயிட்டே இருக்கும். சரின்ட்டு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன டைம் ஆயிடுச்சா? ரைட் ஓகே. வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆன உடனே டக்குன்னு வந்து ஏறி வேன்ல போயிட்டு இருப்பான். வேன்ல போயிட்ட உடனே வீட்டுக்கு போயிடுவான். வீட்ல போய் இறங்கிட்டு ஓடுவான். "மம்மி" அப்படின்ட்டு ஓடிட்டே இருப்பான். நம்ம இதுல ஸ்லோ மோஷன்ல "அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன்" அப்படிம்பான் இல்லையா? அந்த மாரி கிடுகிடுன்னு ஓடுவான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள நுழைவான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே கூப்பிடுவான். "அம்மா அம்மான்னு" சுத்தி சுத்தி இப்படி வருவான். அந்த தோட்டத்த சுத்தி வருவான். அ அந்த வீட்ட சுத்தி வருவான். அம்மா வந்து இருக்க மாட்டாங்க அங்க.
எங்க போயிட்டாங்க? ஒருவேளை நமக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல ஏதாவது வாங்குறதுக்கு போயிட்டாங்களா? இல்ல வேற எங்கேயாவது ஆன்டி வீட்டுக்கு போயிட்டாங்களா? அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் சுத்துவான். பின்னாடி வருவான், முன்னாடி வருவான். எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. உடனே சரின்ட்டு கதவு திறந்து பார்ப்போம்னா கதவு திறந்திருக்கும். உடனே டக்குன்னு திறந்து பார்ப்பான். கதவு திறந்த உடனே கூட்டாம வீடு கூட்டாம இருக்கும். அந்த ஒட்டடை எல்லாமே இருக்கும். பழைய இது குப்பையா இருக்கும். உடனே சொல்லுவான், ஏன் மம்மி இந்த கூட்டையே இல்லை, இவ்வளவு அழுக்கா இருக்கு, இவ்வளவு அழுக்கா வச்சிருக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துடைப்பான். தொடச்சிட்டு கிடுக்கிடுன்னு போயிட்டு பார்ப்பான். மம்மி மம்மின்னு கத்து எல்லா இடத்துலையும் எல்லா ரூம்லையும் சுத்துப்பான். கடைசியில வந்து கத்துவான், மம்மி எங்க இருக்க நீ? வீடெல்லாம் திறந்திருக்க, அப்ப இங்க தானே நீ இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி திரும்பி பார்ப்பான். அந்த ஒரு ரூம்ல வந்து அம்மாவோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவில் வந்து ஒரு மாலை வந்து அருந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் அதில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. பழசாக ஏற்றி வைக்கப்பட்ட 2 மெழுகுவர்த்தியோட அப்படியே இருக்கும். அப்படியே ஃபீல் பண்ணுவான். ரியாலிட்டி என்ன நடந்திருக்குன்னா அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. ஸோ அதை மறந்துடுவான். சின்ன வயசுல மறந்து போயிடுவான். அப்படியே அழுவான். அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோரி முடியும். அப்புறமேட்டுக்கு எல்லாருமே வருவான். கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே கீழே குனிவான். நின்றுடும். அப்புறம் நடந்து வாக் பண்ணுவான். பொறுமையாக போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு யோசிப்பான். அப்புறம் அவங்க ஆன்டி வீடு இருக்கும். அப்படியே வாக் பண்ணிட்டு மேலே அப்படியே இந்த ஸ்டோரி அப்படியே போகிறதோட முடியும். இட்ஸ் கட். எதற்காக இந்த கதை சொல்லப்பட்டது என்றால், டெடிகேட்டட் டு த சில்ட்ரன். சரி, எதுக்காக இந்த கதைனா டெடிகேட் டு த அம்மாவை அப்பாவை சரியாக புரிந்து கொள்ளாத எல்லா பிள்ளைகளுக்குமாக இதை சமர்ப்பிக்கிறேன். காரணம்னா, பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வாழ்வது ஒரு முறை. ஸோ ஐ டெடிகேட் டு தோஸ் ஹூ ஆர் நாட் ஃபேவர் ஆஃப் த பேரண்ட். பெற்றோர்களை மறந்த அல்ல மதிக்காத குழந்தைகளுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன். ஒருவேளை முடிஞ்சா இந்த ஸ்டோரியை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காரணம், இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறைதான். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். சரியோ தவறோ காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரே முறை வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தவர்கள். அதனால தமிழ் மறை அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்றது, உலகம் முழுவதும் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னன்னா, மாதா பிதா குரு, கடவுளை விடவும் ஆசிரியரை விடவும் பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள் என்று இந்த உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தை விட இலக்கியங்களும் கதைகளும் மிக தெளிவாக இதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். எனவே வளர்க்கின்ற குழந்தைகளை வளர்க்கின்ற பெற்றோர்கள் தயவு செய்து மற்றவர்கள் யார் எப்படி வளர்க்கப்பட்டாலும் இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தைகளை கதையோடு வளருங்கள். உங்களை பற்றியான புரிதலும் உங்களுக்கு விருப்பமானதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். காரணம், ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை உயிராக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பிரிவு என்பது, ஒரு வளர்ந்த குழந்தை, ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய தாயை பிரிவது என்பது மிக எளிதாக இருக்கிறது. காரணம், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது. என்னன்னா, கணவன் அப்படிங்கிற ஒரு உறவு பெண் சென்று விடுகிறாள், மனைவி என்ற உறவு அடுத்து அவர்களுக்கான வாழ்க்கைங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடுகிறது. திருமணத்திற்கு பிறகு குழந்தை வருகிறது. எனவே அவர்கள் எளிதில் கடந்து விடுகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் என்பது, ஒரு குழந்தை எவ்வளவு பெரியவரானாலும், அந்த குழந்தை வயதாகி கிழவரானாலும் அந்த அம்மாவிற்கு அந்த கிழவன் என்று இருக்கக்கூடியவன் குழந்தையாகவே பார்க்கிறாள். நான் ரொம்ப பேர் பார்க்கும்போது, ரிட்டையர்டான ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு. அவங்க அம்மா வந்து இன்னும் குழந்தை சாப்பிடவே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா அந்த ஆளுக்கே குழந்தை பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க, இன்னும் கூட அந்த அம்மா வந்து குழந்தைன்னு சொல்லுது அப்படின்னா, எவ்வளவுதான் வளர்ந்தாலும் குழந்தை வந்து அம்மா அப்பா வந்து கடைசி வரைக்கும் குழந்தையா தான் பாக்குறாங்க. அவங்க உருவம் தான் மாறி இருக்கலாமே தவிர அவங்க பாக்குறது வந்து குழந்தையா தான் பாக்குறாங்க. அப்போ இவ்வளவு உயிராகவும் அன்பாகவும் மதிக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களை பற்றி சொல்லிக் கொடுங்கள். இன்னும் திரும்ப நான் ஃபர்ஸ்ட் பேக்ல வரேன், தர்மத்தை கற்றுக் கொடுங்கள். நீங்க இருக்கும்போதே மற்றவங்களுக்கு
அவர்கள் கையால் தர்மம் செய்ய சொல்லிக் கொடுங்கள். எப்போதும் யாரையும் கோபத்தோடு வெறுப்போடு பார்க்கின்ற உணர்ச்சியை அறவே தவிர்த்து விடுங்கள். எதிரியை சுட்டிக்காட்டாதீர்கள், பகைவர்களை சுட்டிக்காட்டாதீர்கள். காரணம், இந்த குழந்தைகள் எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் கற்றுக்கொள்வது பெற்றோர்களிடம் இருந்தது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நீங்க அவங்க கோபமா பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் முன்பாக நீங்கள் கோபமாக பேசியதாக இருக்கலாம். ஈஸியாக உங்களை தூக்கி எறிஞ்சிடுறாங்களா, இன்னொருத்தரை நீங்க உங்களுடைய மாமியாரோ மாமியாரோ யாராவது இருக்கலாம், அவர்களை நீங்க தூக்கி ஈஸியா எறிறீங்க இல்லையா? அதைத்தான் குழந்தைகள் எளிதில் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே உங்கள் குழந்தைக்கு நீங்க கற்றுக் கொடுக்கின்ற முக்கியமான விஷயம், உங்களிடம் உங்கள் குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை மற்றவர்களிடம் நீங்கள் நடந்து காட்டுங்கள். குழந்தை நிச்சயமாக உங்களை மறக்காது. நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் உங்கள் மூலயமாக, உங்களுக்கு தெரியாமலே. பலர் ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதை அவர்கள் கடைபிடித்துக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஏதோ அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சதா இருக்கும், அது கர்மா, பேஸ் ஆன் கர்மா. அப்போ கர்மாவை நீங்கள் இது மூலமாக எளிமையில் சரி செய்ய வேண்டும். நம்ம பேசுனதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது பேரண்ட்ஸா இருக்கு. ஏன்னா இந்த இதுல ஏஜ்ல வருது, ரொம்ப பேர் கிராஸ்டு 40, எல்லாமே 40 வயது கடந்தவர்கள். ஏன்னா அவங்க சொல்றது எல்லாருமே பெரும்பாலும் தன்னுடைய குழந்தைகளை பற்றியாகவே இருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நாமே சரியாக வளர்க்கவில்லை அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்போ இளைய வயதில் அடுத்ததாக இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் கர்ம மூலமாக அதை சரி செய்து கொள்ளலாம். சில பிரேயர் இருக்குது, இதை சரி செய்வதற்கு தான் நம்ம பிரேயரை வைக்கிறோம். கர்மிக் எனர்ஜி ஹீலிங்கிறது எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இருக்கிறது அப்படிங்கிற தெளிவாகவும் அது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை கற்றுக் கொடுங்க. வளர்க்கின்றவர்கள் அல்லது நீங்க யாராவது சொல்றீங்க பாக்குறீங்க அப்படின்னா இப்போ விட்டுருங்க. அதுல யாராவது குழந்தைகள்ட்ட யாராவது பேரண்ட்ஸ் இருந்தா நல்ல விஷயத்த பேசுங்க, தர்மத்தை கற்றுக் கொடுங்க. நான் திரும்பவும் தர்மம் அந்த இடத்துல நிக்கிறேன்னா, யாரோ ஒருவருக்கு பசியோடு இருக்கின்ற பொழுது ஒரு குழந்தை கொடுக்கின்ற மனப்பான்மையோடு வளர்ந்தால் தன்னுடைய பெற்றோர்கள் பசியோடு இருப்பதை ஒருபோதும் அனுமதிக்காது. இன்னொருவருக்கு பசியோடு இருப்பவர்கள் கொடுத்து அவர்கள் சிரிப்பதையும் அவர்கள் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை தன்னுடைய தாயை ஒரு மோசமான வார்த்தையால் திட்டுவதை சகித்து கொள்ளாது. ரொம்ப பேர் சொல்லிருக்காங்க, என்னோட குழந்தைய நான் அப்படிதான் வளர்த்திருக்கேன், பாசமா தான் வளர்த்திருக்கேன், தர்மம் சொல்லி கொடுத்து, ஆனாலும் கூட இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களிலிருந்து அவர் கற்றுக்கொண்டவர் தான் நிச்சயமாக. அதையும் சரி செய்து கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் இருக்கிறாங்க, மோசமான ஒரு குழந்தைகள் இருக்காங்க, புரிந்து கொள்ளாத குழந்தைகள் இருக்காங்க, புரிந்து கொள்ளாத கணவன் இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளாத அம்மா அப்பாவும் இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளாத கணவன் மனைவி இருக்கிறார்கள். இப்படி எல்லாருமே புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதை புரிந்து கொள்ள வைத்துக் கொள்ள முடியும். அதற்கு தனிப்பட்ட முறையில் இப்ப டாக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும்னாக்க அதற்கு மூலிகைகள் இருக்கிறது. ஏனென்றால் இது எப்படி டாக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருவர் மாறல, அவங்க அடமெண்ட் கேரக்டர் இருந்தாக்க அவருடைய ராசி ராசி இருக்கு இல்லையா, அவருடைய ராசி லக்னம் அதற்கு தகுந்த மூலிகைகள் இருக்கு. அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பாங்க, அதற்கு தகுந்த மூலிகைகள் இருக்கிறது. அஷ்டகர்ம மூலிகைகள்னு அகத்திய சித்தர் சொன்னது இருக்கு. அப்போ அந்த நட்சத்திர பலனில் இருக்கக்கூடிய மூலிகைகளை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மீது யார் கோபமாக இருக்கிறார்கள், அவர்கள் யார் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், யாரோடு யார் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பாக இருக்கிறார்கள், பிரிந்திருக்கிறார்கள், இதை அனைத்தையும் மாற்றி அவர்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அந்த மூலிகைகளுக்கு இருக்கிறது. அதை டாக்டர்கிட்ட கேட்டு நிஜம் டாக்டர் கொடுக்க முடியும். ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல் பேரண்ட்ஸுக்கு சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தைகளை சரியாக வளர்த்தாலும் எது ஒருத்தர் தவறாக இருந்தால் பெற்றோர்களிடம் இந்த இடத்துல நான் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயம், அதுவும் நபி இப்போ காலகட்டத்தில் நான் பார்க்கும்பொழுது பேரண்ட்ஸ் வெளியில அனுப்புறது இருக்கு இல்லையா, பயங்கரமா இருக்குது. ரொம்ப ஈஸியா பண்றாங்க, அப்படியே ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ரொம்ப கேஷுவலா, அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறதே இல்லை. இந்த உறவுகளுக்கான பாலம்ங்கிறது நவீன காலகட்டத்தில் வளர வளர ரொம்ப பிரேக்கப் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா அதை எப்போ அவங்க உணர்றாங்கன்னா, அவங்க ரிட்டையர்ட் ஆகி வயசாகி நகர முடியாத டிசீஸோட பெட்ல படுத்திருக்க எல்லாரோட கனவும் கடைசி காலகட்ட கனவு, நமக்குன்னு யாரும் இல்லையே, நம்ம செஞ்சோமே இப்போ நமக்கு யாருமே இல்லையே, அந்த கடைசி கட்டம் இல்லையா ரொம்ப மோசமா இருக்குது. பல நேரங்களில் இந்த கர்மிக் லாஸ்ட் டெத்தில் ஒரு டெத் ஆகும்போது அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேரை பார்ப்பது உண்டு. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய மனம் இல்லாம அவங்க இறந்து போறது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அவங்களை புரிந்து கொண்டவர்கள் இல்லை அப்படிங்கிறதான் அவங்க கடைசி நேரத்தில் கூட அவங்க வருத்தப்படுறது. மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள கூட தயாராக இருக்கிறார்கள், ஆனால் தன்னை புரிந்து கொண்டவர்கள் தான் புரிந்து கொண்டவர்கள் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப அவங்கள ஆழமா காயப்படுத்திட்டு இருக்கு. அதுதான் அவங்க கடைசி நேரத்தில் அழுறாங்க இல்லையா, உயிர் போறதை பத்தி அவங்க கலப்பல,
தனக்கு நெருக்கமானவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, இவங்களை விட்டுட்டு போற நிறைய காரணங்கள் இருக்கு. அப்போ முடிந்தா அன்போடு வளர்க்கக்கூடிய, சரியாக வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். குறைந்தபட்சம் இந்த லெட்ஸ் கோ ஹோம் கதையை வந்து சொல்லிக் கொடுங்க. நெட்லயும் இருக்குது லெட்ஸ் கோ ஹோம் ஸ்டோரி. முடிஞ்சாக்க இந்த வீடியோ அனுப்புங்க. சரி, இந்த நேரத்தை எடுத்துக்கிட்டேன். அண்டு டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நேத்திக்கு இன்னைக்கு 2 நாளுமே அடையாறுல வந்து கண்டினியூட்டி ஸ்பெஷல் ப்ரேயர்ல இருக்காங்க. ஏன்னா சில கிளென்சிங் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாலுமே சில பூர்வ ஜென்ம அந்த கிளென்சிங் வந்து கிளென்சிங் ஆகலை அப்படிங்கிறதுக்காக ஹி ஹஸ் ஃபுல்லி டெடிகேட்டட். சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் 2 days கண்டினியூட்டியாக ப்ரேயரில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாரு இது மாதிரி கொடுக்கக்கூடாதுங்கிறதுல, ஏன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது, அடுத்த செகண்டே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடலாம். ஆனாலும் கூட இங்கேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வருது அப்படிங்கும்போது அது 100% உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கணும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல டாக்டர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. பிகாஸ் ஆஃப் மற்ற விஷயங்களை போன்று இது இல்லை. 100% முழுமையான இறையினுடைய அந்த ஆசீர்வாதத்தோடும், சித்தர்களுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதத்தோடும் அவர் அதை லீட் பண்றாருங்கும் போது, நீங்க கொடுக்குற ₹1 பணமாக இருந்தாலும், 1000 10,000 எத்தனை இருந்தாலும் அதை விட 100 மடங்கு அவருடைய தன்னுடைய உழைப்பையும் அவருடைய இந்த ஆன்மீகத்தையும் இந்த இறைவனுடைய இறைசக்தியும் கொடுத்து உங்களுடைய இந்த கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு, அவர் சொல்றோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா, கிறிஸ்டல் அப்படின்னு சொன்னாக்க கிமு கிபி அப்படிங்கிற மாதிரி, கிறிஸ்டலுக்கு முன் கிறிஸ்டலுக்கு பின் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்படி வாழ்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ள விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் மீண்டும் மீண்டும் பலமுறை டாக்டர் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய கடமை. அதனால வந்து டாக்டர் வந்து இன்னைக்கு ஃபுல்லா இருப்பாங்க. அதனால தான் இன்னைக்கு செஷன்ஸ் வர முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாரு. நேற்றைய செஷன் சில விஷயங்களை சொன்னாரு. ஸோ அவர் இன்றைக்கும் வந்து அடையாறுல வந்து ஃபுல் 2 days டெடிகேஷன் ப்ரேயர் அப்படிங்கிறது, இதுல குறிப்பா யாருக்கு மருந்து வேணும் அல்லது கவுன்சிலிங் அண்டு கிறிஸ்டல் இது வாங்குவவர்களுக்காக மட்டும்தான் உண்மையாக அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு யார் எந்த காரணத்துக்காக நம்மிடம் வந்தார்களோ அவர்களுடைய காரணத்தை, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாக நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத செய்தியோட இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். அகைன் அண்ட் ஆஸ் த யுவர் கைண்ட் feedback about these sessions, because of I feel it is most important yesterday sessions also, because of so many people made a call to me and given the feedback about their own experience, because of understanding is most important for everyone, particularly in the relationship between the parents and the children is most important. Nowadays it's very difficult to continue and understanding the positions, understanding the characters, very difficult to the parents and the children's and some other relationship, because of they are thinking life is based on the money only. That is the difficult, but we should know, we should teaching to the peoples and students or and the in our own children's life. If suppose money is most important for everyone, but money is not only most important for our life. This is my மெசேஜ் ஃபார், என்னோட மெசேஜ் எப்படின்னு சொல்ல, மெசேஜ் சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிள் இல்லை, இருந்தாலும் சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படி சொல்லணும் போது வாழ்வதற்கு பணம் தேவை, ஆனாலும் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நேற்று ஃபீட்பேக்ங்கிறது உண்மையிலேயே நான் கேட்ட ஃபீட்பேக்ல ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபீட்பேக்காக இருந்தது. ஏதோ ஒரு இந்த சமூகத்திற்கு இந்த ஒரு மணி நேரம் காலை பொழுதை சரியாகத்தான் நாம் நகர்த்தி கொண்டு, டாக்டர் பேசுறதுங்கிறது அஸ் ஏ டிவைன், நான் பேசுறது அஸ் ஏ டைம் பாஸ், அந்த ஒரு கோடிட்ட இடத்தை நிரப்புன்னு சொல்றோம் இல்லையா, உங்களுடைய காலை பொழுதுக்கும் டாக்டர் வரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கோடு, அதை அந்த கோடாக இருந்தாலும் சின்ன கோடாக இருந்தாலும் அது சரியாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல நான் நேற்றைய தினத்துல நான் உணர்ந்துக்கிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அந்த விஷயத்த, சில்ட்ரன் எப்படி வளர்க்கப்படும், குழந்தைகள் எப்படி பேரண்ட்ஸை மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். ஸோ இதை பற்றியான சுருக்கமான உங்களுடைய ஃபீட்பேக்கை எதிர்பார்க்கிறேன். ஷார்ட்டா வி வில் பி கம்ப்ளீட் த செஷன் ப்ளீஸ். அண்ணா அண்ணா சொல்லுங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல பேச முடியல, பெற்றோரோட ஞாபகம் வந்துருச்சு, பெற்றோர் கூட இல்லை, அவங்க இருக்க வச்சு நல்லபடியா பார்க்கணும்னு காலத்துல அவங்க நம்ம கூட இல்லை. ஸோ அது வந்து அந்த தாக்கம் என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கு, என்னைக்கும் மறக்க முடியாது. ஸோ மற்றவங்களுக்காக அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும்.
அவங்க பெற்றோரை பேணி காக்கட்டும். தர்மம் அது செய்யணும். பேச முடியலைங்க. நன்றிண்ணா, நன்றி நன்றி. சார், இன்னைக்கு நான் டெய்லியும் கிளாஸ்ல வந்து கோல்டன் மெசேஜ்னு சொல்றது வந்து இப்ப சில நாட்களா வந்து உங்களோட பாயிண்ட்ஸ் தாங்க சார். இன்னைக்கு என்னோட கிளாஸ்ல கதை வந்து சிவாஜி அந்த கதை, இந்த குழந்தைகளோட லெட்ஸ் கோ ஹோம், இதெல்லாம் தான் இன்னைக்கு கோல்டன் மெசேஜா நான் கிளாஸ்ல சொல்ல போறேன் சார். ஒரு நன்றி 150 பேருக்கு சொல்ல போறேங்க சார். நன்றி நன்றிம்மா, நன்றி நன்றி. அதாவது தேங்க்யூ. நீங்க சொல்றதுல முக்கியமா என்னன்னா, பேரண்ட்ஸுக்கு வந்து ஒபேங்கிறது ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா நான் சேனல் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், அதாவது ஒரு பெற்றோரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அவர்களுடைய மனதில் எந்த அளவுக்கு புகுத்தப்பட்டிருக்கு. அப்ப சரியான கல்வி, எல்லாமே பேஸ் கல்வி, கல்வி சரியான இடத்தில் நகரவில்லை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அதனால எல்லா விஷயத்தையும் படிக்கிறது எந்த சூழ்நிலையிலும் படிச்சுக்கலாம். 10 வயசுல படிக்கலாம், அடுத்து கூட ஆனா தெரிஞ்சாலே போதும், பேசிக் எப்போ வேணாலும் படிச்சலாம். ஆனால் டெய்லி டே பை டே, ஆனால் இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, கேரக்டர் டே பை டே பில்டப் பண்ணப்படுகிறது. ஒரு பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தான் பேசணும், பெற்றோர்களுக்கு மதிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இதை சரியா பேரண்ட்ஸ் வந்து பின்னாடி கஷ்டப்படுற ரொம்ப பேர் நேற்று பண்ண முக்கால்வாசி 53 காலில் 50 கால்கள், 53மே அப்படிதான். 50 பேர் கிட்டத்தட்ட அவங்களுடைய லைஃபோட கோரலேட் பண்றாங்க. எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் வந்து சரியாக தன்னை புரிந்து கொள்ளவில்லைங்கிறது தான் இருந்தது. அப்போ அப்போ வளர்க்கிற பொழுது ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் சரியாகவும் வளர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பேரண்ட்ஸுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறத சொல்லிக் கொடுங்க. நிச்சயம். டீச்சர் தான் இந்த விஷயத்தை எடுத்து போட முக்கியமான டூல். ரொம்ப நன்றிமா. ஓகே, வேற தலை. வணக்கம். வணக்கம். நான் ஆக்சுவலா அந்த கதையை வணக்கம். இந்த கதை கேட்க ஆரம்பிச்சதும் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ரீடிங் ஹேபிட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை போக போகுது. ஸோ இவ்வளோ அதுவும் ஷார்ட் ஸ்டோரிங்கிறீங்க, 2 லைன்ல இது வந்து சிம்பிளாக முடிகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு அது என்னுடைய தாட்டில் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எண்டு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலா சார் படம் மாதிரி இது முடிச்சு எல்லாருமே கண்கலங்க வச்சுட்டீங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. இது என்னன்னா, இது இப்போ இப்போ உள்ள இப்ப அந்த டீச்சர் சொல்லும் போதும் சரி, மத்த இவங்க சொல்லும் போதும் சரி, இது வந்து ரொம்ப இப்ப காமனா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப நம்ம குரூப்லயே பாத்தீங்கன்னா எல்லாமே 40+ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஸோ இப்ப இது யங்ஸ்டருக்கு நம்ம இந்த கர்மாவை பத்தியும் சரி, தேங்க்ஸ் சொல்றதும் சரி, மன்னிப்பு கேட்கறதும் சரி, ரீடிங் ஹேபிட் ஆகணும். சுத்தமா பார்த்தா ரீடிங் ஹேபிட் யாருக்குமே இல்லை. புக்கு படிக்கணும்னா யாருமே வந்து ஸ்கூல் புக்கு அதுவே வந்து ஏனோ தானோ ஏதோ ஒன்று படிக்கிறாங்க, இல்லைன்னா நெட்ல தான் எல்லாமே தேடுறாங்க. அந்த ரீடிங்கு, கற்பனை வளம், ஒரு கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், ஒரு இமேஜினேஷனா இருக்கட்டும், நம்ம எல்லா புக்குமே இன்டர்நெட்ல வந்து தேட முடியுது. பழைய புக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் அப்டேட் பண்றாங்க. இருந்தாலும் நிறைய புக்கு வந்து நம்ம படிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த படிக்கிற ஹேபிட்ங்கிறதே குழந்தைங்களுக்கு இல்லாம போயிட்டு இருக்கு, ஒரு சில குழந்தைங்களை தவிர. ஸோ அது பெருசா இம்ப்ரூவ் ஆகுது. இது பேரண்ட்டை நம்ம விட்டுடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம், மெசேஜ் வந்து இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த ரைட்டருக்கும் உங்களுக்கு மாதிரி நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க வந்து அருமையான ஒரு விஷயங்களை தேடி தேடி நீங்க பிடிச்சி வெளில சொல்றீங்க. அது நீங்க ஒரு 10 நிமிஷம் இந்த டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருக்க அந்த கேப்பை வந்து சரியா ஃபில் பண்றீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகே, நன்றி 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 தலை, ரொம்ப அருமை, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நன்றி. வேற குறைந்தபட்சம் உங்களுடைய ஷார்ட்டாக எல்லாருமே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுடைய ஃபீட்பேக் தான் இது நேத்திய ஃபீட்பேக் தான் இன்னைக்கு நான் சொல்லிருப்பேன். இல்லைன்னா நான் வந்து ஆக்சுவலி கிறிஸ்டலை பற்றியான சயின்டிஃபிக் ஃபேக்டும் அதை எப்படி ஃப்ரீக்வன்சியாக செட் பண்ணுறதுங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அப்போ சயின்டிபிக்கா இதெல்லாம் யோசிக்கிறத விட அடிப்படையில பேசிக்கே வடிவல் சொல்ற மாதிரி பேசிக்கே ஸ்ட்ராங் இல்லையே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் வீக்கா இருக்குங்கிற மாதிரி உறவுகளுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அப்ப அப்படி எப்படி அதை பற்றி நம்ம யோசிக்க முடியும், ஆன்மீகத்தை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? நீ கிறிஸ்டல் கையில வச்சுக்கிட்டு என் புள்ள இப்படி இருக்கானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா தாட்டே ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ முதல்ல இது சரி பண்ணுங்கிறதுனால தான் நியூட்ரிஷன்ங்கிறது தான் எனக்கு இந்த ஒரு ட்ராக்கே கொடுத்தது. பட் மோரோவர் இது கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப கரெக்டா இருந்தா இன்னும் எஸ் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, கிறிஸ்டல் சார் கொடுத்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டல் வந்து மீன் பிடிக்க கத்து கொடுக்குது. மீன் சமைச்சு கத்து கொடுக்கல, அதோட மேஜிக் தெரியுது. எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி நடந்துக்கணும், ஒரு மைன்யூட்டா எல்லா விஷயத்தையும் புரிய வைக்குது கிறிஸ்டல். அது ரொம்ப மாற்றம், நல்லா இருக்கு அது சொல்றது. வாழ்க்கையிலயும் அது புரியுது. சார் எவ்வளவு எஃபர்ட் எடுத்து அதை கொடுக்குறாரு, அது எப்படி அந்த மேஜிக் நடக்குது. மீன் பிடிக்க கத்து கொடுக்குது கிறிஸ்டல்.
ஓகே மீன் சமைச்சு கத்துக் கொடுக்க, மீன் பிடிக்க கத்துக் கொடுக்க. அதே மாதிரி பார்வையில சொல்லு, செயல், பார்வையில ஒழுக்கம் மெயினா முக்கியம். அது பணமா இருந்தாலும் அந்த ஒழுக்கம் இருந்தா கண்டிப்பா எல்லாத்துலயும் ஜெயிச்சு வரலாம்னு ஓகே கண்டிப்பா அதான் என்னோட நம்பிக்கை. ஓகே கிறிஸ்டல் நல்லா மீன் பிடிக்க கத்துக் கொடுது சார். ஒரு சில மைனூட்டான விஷயத்திலையும் பொருள் வந்தது, பணம் வந்தது அப்படிலாம் கிடையாது. எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எல்லா விஷயத்தையும் கிறிஸ்டல் மாத்துது. நன்றி அமைதியாரு, பொறுமையாரு. நன்றி. ஓகே ஓகே சார். நன்றி சார், நன்றி. ஓகே, அனிதா மேடம். சார் அனிதா மேடம் வணக்கம். சாந்தி மேடம், பேராசிரியர். வணக்கம். சார் இன்னைக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கதைகள் படிக்கிறதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இருக்கீங்க. அது எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு இது மிக மிக தேவை. ஏற்கனவே இந்த வாசிப்பு இயக்கம்னு சொல்லி குட்டி குட்டி புத்தகங்கள்லாம் கொடுத்து அரசாங்கம் அதை என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கிளாஸ் ரூம்ல படிக்க வைக்க டைம் இல்லை அப்படியெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட நாங்கள் இடையில கொடுத்து படிக்க சொல்லுவோம். அந்த கதைகளை போய் வீட்டில் சொல்லணும் அப்படிங்கிற மெசேஜ் வந்து இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வீட்டில் போய் பெற்றோரோட பகிர்ந்துக்கும் பொழுது மேலும் படிக்கணும், மேலும் கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ள வளரும். அந்த மெசேஜ் இப்போ உங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். அது வந்து ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு. நன்றி மேடம், நன்றி, மிக்க மகிழ்ச்சி. கலைவாணி மேடம். சார் வணக்கம். வணக்கம் சார் இன்னைக்கு கதை மூலமா நம்ம பெரியவங்க மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் வந்து இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸை பேசுனீங்க. உண்மையிலேங்க சார் இன்னைக்கு குழந்தைங்களோட அந்த நிலை வந்து வருத்தமா தான் இருக்கு. நம்மலாம் வந்து 40 வயசுக்கு மேல ஆரம்பிக்கிறது, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க வந்து அந்த அக உலகத்தை வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். புற உலகத்தை நோக்கி நம்ம அவங்கள டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை கற்றுக்கோ, இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணு, ஸ்கூலுக்கு போ. ஸோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளி உலகத்தை நோக்கி ஃப்ரெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், டீச்சர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த மாதிரி இதுலேயே இருக்காங்க. தனக்கு என்ன தேவை, உண்மையிலேயே தனக்கு என்ன தேவை, அந்த மாதிரிலாம் யோசிச்சு அவங்களால அதை இது பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பசங்க என்ன யோசிப்பாங்க, பொருளாதார ரீதியாகவும் சமூகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணும், சமூகத்துல எனக்குன்னு ஒரு இடம், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளும் அப்படி இருந்தவங்க தான். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு மீனிங்கே இல்லை. நம்ம வந்து ஒரு ஆன்மாவா நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத ரியலைஸ் பண்ணாதான் நம்ம இந்த பிறவியும் சரி, இனிமே அடுத்தடுத்து வரப்போற பிறவிலையும் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா அதுக்கான விதைகள் வந்து நம்ம பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல்லே ஊனிட்டாங்க நம்ம மனசுல. அதனால இப்ப வந்து அது முளைச்செழுந்து துளிர்த்து வருது. ஆனா இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து அந்த விதைகள் ஊனப்படவில்லைங்க சார். ஊனிட்டோம்னா அது சரியான தருணம் வரும்போது தானாவே முளைச்சி வந்துரும். ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் பண்ணணும். இந்த மாதிரி குரூப் எல்லாம் இருந்தோம் அப்படின்னா அவங்கள உட்கார வச்சு இந்த மாதிரி போட்டு வைப்போம், முளைக்கிறப்ப முளைக்கிட்டோம் அப்படின்ட்டு போட்டு வைக்கலாங்க சார். நம்ம பண்ணணும் அதை தான் நீங்க எல்லாம் இப்ப இனிஷியேட் பண்ணிருக்கீங்க சார். உங்களோட சப்போர்ட்லாம் இருந்ததுன்னா நம்மளோட பசங்க எல்லாத்தையும் இது பண்ணி அவங்களெல்லாம் இந்த மாதிரி கிளாஸ்ல உட்கார வச்சு சில விஷயங்கள் அவங்க காதுல மனசுலயும் போட்டு வைப்போம். சப்கான்சியஸ்ல இருந்ததுன்னா தானா என்னைக்காவது முளைச்சு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க சார். நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா சார் மேடம், அதுதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இது தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்துறதுங்கிறது ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது பொருளாதார ரீதியாக தன்னிறைவு, நோய் இல்லாத வாழ்க்கை, அடுத்தது குடும்பத்தில் உறவுகளை வந்து மகிழ்ச்சியாக வைக்கிறது தான். அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் மருந்து இருக்குது, ஆனாலும் புரிதல் இருக்குது இல்லையா? அது வந்து அதாவது இடியாப்ப சிக்கலை விட மோசமானது ஒருவருக்கு ஒரு உள்ள புரிதல் இருக்கு இல்லையா? அது ரொம்ப இருக்கு. நீங்க எத்தனை வருஷம் தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட கடைசி கால ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? என்ன செஞ்சுட்டு அப்படிங்கிற வார்த்தை நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். என் பொண்ணு கடைசியில் இப்படி பேசிட்டாங்க, ஒரு சின்ன வார்த்தை, சின்ன பார்க்கும்போது வைக்கிற அந்த 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 செய்கை மாற்றத்துல அத்தனை வருஷத்தோட நட்பு உறவு எல்லாமே உடையுது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துல மனிதர்கள் புரிந்து கொள்வது ரொம்பவே கடினமானதா இருக்குது. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். வேற நன்றிம்மா. வேற கீதா மேடம். வணக்கம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஐயா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது. நானும் இந்த மெடிடேஷனுக்கு எல்லாம் வந்த பிறகு ஐயா, இப்ப நீங்க இன்னைக்கு இத பேசுறீங்கன்னா இத நான் என் பொண்ணோடையும் பையனோடையும் மருமகளோடையும் இத போய் பேசிடுவேன் ஐயா. நான் வந்து என்னோட பேரன் பேத்திக்கெல்லாம் ஐயா 3 வயசு 2 வயசு ஐயா, அவங்களையும் ஒரு சில நொடிகள் நான் மெடிடேஷன்ல கண்ணை
முடி உட்கார சொல்லி பழக்கிக்கிட்டு வரேன் ஐயா இப்பையில இருந்து. ஓகே, நன்றி நன்றி, நல்ல கருத்துமா. நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்சேன். இதுல பங்கேற்கக்கூடியவர்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்றது, நீங்க உண்மையில் இது நல்லதா இருக்கு அப்படின்னு நினைத்தால் அதை குடும்பத்துல ஃபேமிலியில இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ரிலேஷன்ஷிப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கேட்டா கேட்கட்டும், கேட்டப்படும், பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதனால இதுல பெனிஃபிட்டுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா வேற எதுவுமே வேண்டாம். மெடிடேஷன் சிம்பிளி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடி சும்மா உட்காருங்க. என்ன பண்ணா மூச்சை கவனிங்க, கண்ணை மூடுங்க, உங்களுக்கு தேவையானது வரும் அப்படி சொல்லுங்க. கவனிச்சா கவனிக்க, கவனிக்காட்டு போட்டோம். ஆனால் இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கு இல்லையா, குடிக்கிறாங்க அப்படின்னாக்க அவருக்கு பின்னால் இருக்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி நான் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வந்து என்னன்னா டைம் இருக்கும்போது அந்த லூயிஸ் ஹேவோட இது லிஸ்ட் அவுட் கொடுக்குறேன். ஒரு டிசீஸ்னா நீங்களே எல்லாருமே டாக்டர் ஆயிடலாம். இந்த டிசீஸ்னா என்ன கேரக்டர்ல அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது கிளியரா இருக்கும். அப்போ டிசீஸுக்கு பேசிக்கா இந்த கேரக்டர் நீங்க மாத்துங்கன்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜே ஆரம்பிச்சிடும் டிசீஸுக்கான கியூரபிள். எக்கனாமிக்கா எப்படி டெவலப் ஆகுறதுங்கிறது எல்லாமே மைண்ட் தாட். ஓகே, அது அடுத்த இடத்துல சொல்லலாம், டைம் இல்லை. வேற யாராவது கருத்துக்கள்? ரொம்ப நன்றி கீதா மேடம். குடும்பத்துல இந்த விஷயங்களை, நல்ல விஷயங்களை குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளாதான் பல பிரச்சனைகளுக்கும் பகைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. ஓகே, ரைட். வெங்கட்ஜி, வெங்கட், அடுத்து லதா மேடம், இவங்க கார்த்திகை ஸ்ரீ, அனிதா மேடம் பேசுறீங்க. கதை நல்லா இருக்கலாம். ஆ அதே மாதிரி டைம் போறது தெரியல. அடுத்த கதை என்ன ஒரு இருக்கு. அதே மாதிரி நல்லா இருக்கு. நேத்தோ 10 வாட்டி சொல்லிட்டேன் அந்த கதைய. எது எது? லட்சுமி கதைய, லட்சுமி லெட்ஸ் கோ ஹோம் 10 வாட்டி சொல்லிட்டேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்படியா? நான் சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் டேஸ் எனக்கு ரொம்ப எங்க சொல்லிட்டு போகும்போது கடைசியில பினிஷிங் பாயிண்ட் சொல்லி முடிச்சாரு பாரு, அப்ப பெல் அடிச்சது முடிச்சாரு. எல்லாருமே அந்த மெடிக்கல் ஷாப் பையனை தான் ஒரு டைரக்டர் மாதிரி பாக்குறாங்க. ஓ, அதான் நேத்திக்கா. ஆமா, நம்ம குழந்தைவேல்னு ஒருத்தர் இருந்தாரு, நேத்தியோட தான் ஃபோன் பண்ணி, சார் இதை நிச்சயமா நீங்க படமா எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், படமா எடுத்தா எனக்கு அந்த மெடிக்கல் ஷாப் கேரக்டர் கொடுத்துருங்க. இதுல என் ஃப்ரெண்டு வசந்த் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, இப்பதான் தெரியுங்களா மனசு படி நடக்கூடாது, ஆத்மா படி நடக்கணும்னாரு அவரு. எஸ், ஆத்மா மேடம். அந்த கதையில வந்து புரிஞ்சுக்கிட்டது அவரு. ஆத்மா தப்புனாது, மனசு தப்பு. ஆத்மா அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை ரேஞ்ச். இது மனம் அந்த ரேஞ்சு போயிட்டது அவரு கதை கேட்டு. புடிச்சு நார்மல் லைஃப் கொண்டு. ஓகே, நன்றி நன்றி. ஓகே, நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, அடுத்தது அனிதா மேடம், கலைவாணி. யோசிச்சுட்டே இருக்கேங்க சார், என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க சொன்ன ஒரு அதாவது இப்ப நான் இம்ப்ளிமெண்ட் பண்றது என்னன்னா, குழந்தைங்க வந்து கேக்குறாங்களோ கேட்கலையோ அதை இன்னைக்கு கடத்திடணும், அது எப்ப கேட்பாங்களோ கேட்கட்டும் அப்படின்னு நான் என் பொண்ணுகிட்ட சொல்றதும் அதே தாங்க. நான் சொல்லுவேன், இப்ப உனக்கு அதை நீ சப்ஸ்கிரைப் பண்ணலினாலும் ஒரு காலத்துல நீ நினைச்சு பாப்ப, அம்மா சொன்னாங்க, மேபி அது ரைட் தானோன்னு நினைச்சு பாப்ப அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம பெத்தவங்களா அந்த கடமையை தான் நம்ம செய்ய முடியும். நான் அதையும் நினைக்கிறேன், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு. நம்ம நல்லது பண்ணிட்டோம், அது என்னைக்காச்சும் ஒரு நாள் அது அவங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நம்புறேங்க சார். அது உங்க கதை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, கதையா சொல்றப்பதான் எல்லாரும் கேக்குறாங்க. ஸோ அது மிக்க நன்றிங்க. உங்களுக்கு காலையில எனக்கு தூங்க போறப்ப இந்த மாதிரி நல்ல விஷயத்த கேட்டு தூங்க போறது இன்னும் நல்லா இருக்குதுங்க. நன்றி நன்றி நன்றிம்மா, நன்றி. கரெக்டா சொன்னீங்க. எதுக்கு இந்த கதையை நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஆன்மீகமா எவ்வளவு சொன்னாலும் அது வந்து அதை புரிந்தவர்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கதை அப்படிங்கும்போது அது இதயத்தில் ஊடுருவக்கூடியது, அது கடைசி வரை நிற்கும், ஈஸியா மெமரபிளா இருக்கும். அது உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது. கனவுகளை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் இருப்பது கதை. அந்த உலகத்தை இதுவரைக்கும் கடைசி கட்டத்தில் நகர்த்தி கொண்டு செல்வது கதைகள் தான். அதுல சுவராசியமா சொல்லும் பொழுது அது கடைசி வரை மறக்கவே முடியாதா இருக்கும். அப்பதான் இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒருத்த விஷயம் இருக்குன்னா என்ன பண்றேன், இப்ப சினிமாவுக்கு போகணும்னு எல்லாம் சொல்றதுக்கு என்னன்னா என்டர்டைன்மெண்ட், தன்னை மறந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைத்தா அவங்க முதல்ல வர்றது சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்க கதைகள் சொல்லப்படுகிறது, இன்னொருடைய கதை இருக்கிறது, நாம் வாழாத ஒரு கதை அந்த திரைப்படத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் வாழ நினைக்கும் கதை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் எதிர்பார்க்கிற எவ்வளவோ கதைகள் ஓடிக்கிட்டு ரொம்ப ஒரு படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் இருக்கிறனா ஹீரோ இப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப பேர் வந்து ரஜினியும் நயன்தாராவும் நடிக்கிறாங்கன்னா இவர் ரஜினியா நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, அவங்கள பேர் வந்து நயன்தாராவா நினைச்சுப்பாரு. இன்னும் சில பேர் வந்து ரஜினியை கட் பண்ணிட்டு இவர் ரஜினியாவும் நயன்தாராவுமே நினைச்சுக்கிட்டு டிராவல் பண்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா கனவு தானே, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி வாழ முடியும். அப்போ அந்த கதை வந்து அவருடைய கனவை நினைவாக்குவதற்கு குறைந்தபட்சம் அவர்கள் விருப்பத்தை
கதைகள் பூர்த்தி செய்கிறது, கனவு பூர்த்தி செய்கிறது. இப்படி இருக்கும்போது அதுவே நல்ல விஷயமாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது. அப்படிங்கிறதான் கதை மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. புத்தர் எடுத்த மிகப்பெரிய ஆயுதமாக கதையை கையாளுகிறார். ஏன்னா அவர் சொல்ற எல்லா கதைகளுமே ஆன்மீகத்தை கதைகள் மூலமாக தான் சொல்றாரு. ரொம்ப பெரிய விஷயத்த சின்ன ஒரு கதை, ஹைக்கூ மாதிரி ஒரு கதை சொல்லுவாரு, அது ரொம்ப பிடிக்கும். அந்த கதையால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் அதிகமாக அதுல இருக்கிறாங்க. எல்லா ஆன்மீகமே கதைகள் மூலமாக தான் கொண்டு செல்லப்படுகிறது. அப்பதான் ஈஸியா கடைசி மனிதர்கள் வரை ஊடுருவும். படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் கதை கேட்கிறவர்களாக இருப்பாங்க. சோ கதை அதனாலதான் அதை நல்ல விஷயம். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்னு ஒரு புக்கு படிச்சிருக்கிறேங்க சார். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஜென் புத்திசமோட குட்டி குட்டி கதை தான் அந்த புக்கை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுங்க. அது என்ன சொல்றதுங்க, கடைசியில கருத்து என்னவோ அந்த கருத்து நிக்குதோ இல்லையோ கதை நிக்குதுங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரமாசர் படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஜென் ஸ்டோரிஸ், அந்த சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கு இல்லையா, ரொம்ப ஆமாங்க ஜென் புத்திசம் ஸ்டோரிஸ் தான். அத வச்சுதான் அவர் ஈஸியா அந்த கருத்தை சொல்றாரு. ஆமா. சோ அது அந்த கதை மூலமா சொல்றது எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்னா அப்படிதான் தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி, சூப்பர். உண்மைதான் உண்மைதான். ஓகே, லதா மேடம், விஜி மேடம், கலைவாணி, சசிரேகா மேடம், மலர்வதி மேடம், யாராவது? ஓகே, ஜூம். சரி, ஓகே. சரி குரு, வணக்கம், முடிச்சுக்கலாம். சொல்லுங்க. அங்கே இன்றைக்குள்ள பாடம் பிள்ளைகளுக்கு இந்த நன்னெறி போதனை இருக்கணும். இருந்தால் தான் அந்த சிறு வயதிலே மனதில் பதியும் போது இந்த நல்ல பண்புகள் வரும். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பள்ளிகளில் பார்க்கும்போது கூட இந்த சிலபஸ் பிள்ளைகளுக்கு அவனுக்கு எதிர்காலத்தில் கல்வி, அதாவது ஒரு தொழில் ரீதியாக தான் போயிட்டுருக்கு. அப்போ பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்கள், சற்று முன்ன ஒரு சாந்தி கூட சொன்னாங்க, அவங்க இந்த நன்னெறி பண்புகளை சிலபஸில் இல்லைனாலும் புகுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்கன்னா சிறு வயதிலே அவங்களோட நல்லா ஆழமாக பதியலாம். அது தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய தலைமை ஆசிரியர் இருந்த காலகட்டத்தில் பள்ளியில் அதை தான் செய்தேன். அதாவது இந்த வகுப்புகளுக்கு பேர் வைக்கும்போது கூட அன்பு, தயவு, ஒழுக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை அப்படின்னு வச்சேன். அப்போ வைக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஞானிகளை அங்கே பக்கத்தில் ஒரு படமாக வச்சிருந்தோம். அதாவது 1ஆவதுக்கு அன்புன்னு சொல்லும் போது வள்ளலார், அப்புறம் அன்பு, தயவுன்னு சொல்லும் போது அன்னை திரேசா வச்சோம். அப்புறம் அங்கிட்டு அன்பு, தயவு, ஒழுக்கம்னு சொல்லும் போது திருவள்ளுவர், அப்புறம் வாய்மை, ஔவையார், இப்படி காந்தி, பொறுமை, அப்புறம் தூய்மைக்கு வெளிச்சம், அதாவது பிரகாசமான அருப்பெருஞ்சோதி விளக்க வைத்து இப்போ இந்த நிலைகளில் பிள்ளைகளை 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு முடித்து போகும்போது தூய்மை என்பது வெறும் புற தூய்மை இல்லாமல் அகத்தூய்மையாக போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு புரிதலை மாணவர்களுக்கு விளக்கணும் ஒவ்வொரு ஆசிரியரும் அப்படின்னு சொல்லி அதை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பேர் அதை பாராட்டினாங்க. அதாவது பெரும்பாலும் பள்ளிகளில் அந்த மாதிரி வைக்க குறைவு அப்படின்ட்டு. ஆக நான் இதை தான் பார்க்குறேன். அதாவது நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்புலாம் கதா கலட்சேபம் செய்து தான் மக்கள் நன்னெறி பண்புகளை நிறைய பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த பதிவுகள் தான் இன்னைக்கு நமக்கும் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் போச்சு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். அந்த ஏன்னா பெற்றோர்களும் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறார்கள். அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட வாய்ப்பே இல்லை. எல்லாமே வெளியில் கிளாஸ் டியூஷன், அது இது, இந்த கலைகள், அதைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஆக இந்த பண்புகள் மனதில் பதியாமலே இருக்கின்றது. ஆக இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கின்றது. சற்று முன்னே சொன்னீங்க, இவ்வளவுலாம் செஞ்சேன் ஆனால் கடைசியாக பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லி என் மனசையை உடைச்சிருச்சுன்னு. உண்மை அதுதான். இன்னைக்கு அவங்களால உணர முடியல. இப்போ நான் கூட சொல்லுவேன், நான் நடந்து தான் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அவங்களால உணர முடியல பிள்ளைகளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த சூழல் தான் போயிட்டுருக்கு. ஆக இன்னையுடைய சிந்தனை ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நேற்று உள்ள கதையை நான் என்னுடைய வாராந்திர பூஜை செவ்வாய்க்கிழமை செய்கிறோம். ஸோ அதை நான் பதிவு செஞ்சேன் நேற்று. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கைக்கு சென்று அவங்களும் சில ஃபீட்பேக்லாம் சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்போ ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கிடைக்கிற விஷயங்களை எடுத்து மக்களுக்கும், வீட்டில் குறிப்பாக குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சொல்வது,
வழக்கமாக்கிட்டு இருக்கோம். நண்பர்களுக்கும் அதை பதிவு செய்கிறோம். ரொம்ப ஓகே சிறப்பு. நன்றி. ஓகே ஓகே நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஃபீட்பேக் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய உணர்வுகள் அடிப்படையில் தான் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்கிறோம். எனிதிங் எனிபடி? ஓகே, நேரம் வந்து சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்யும். 6:30 மணி ஆயிடுச்சு, டைம் கடந்துருச்சு. நிகழ்ச்சியின் இறைவணக்க பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. ரெக்கார்டிங் போடுங்க சார்.